3 முடிச்சு. அத்தியாயம் 111. பால்கனியில் அந்த கம்பியை பிடித்தபடி அவள் நின்று கொண்டு இருக்க, கட்டிலில் இருந்து மெதுவாக இறங்கிய கௌதம் அவளுக்கு பின்னால் சென்று அவளை அப்படியே அணைத்து கொண்டான். அதில் உறைந்து போன அவள் அப்படியே நின்று கொண்டு இருக்க, அவள் காதை உரசியபடி, என்னாச்சு, கண்ணம் எல்லாம் ரொம்ப செவக்குது என்று மெல்லிய குரலில் கௌதம் கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று அவள் திணறியபடி மெல்லிய குரலில் கூற, அப்படியா, அப்போ இது என்னது என்று கேட்ட கௌதம் அவளது சிவந்து இருந்த கன்னத்தை மெதுவாக தன் விரல் கொண்டு வருடினான். அவன் வருடலில் உடல் சிலிர்க்க, உதடு கடித்து தன் உணர்ச்சியை மறைத்த அவள் கண்ணை மூடிக்கொண்டு அவன் விரலில் இருந்து தன் கன்னத்தை விடுவிக்கும் விதமாக சற்று தன் முகத்தை நகர்த்தினாள். அதில் மெல்லிய புன்னகையோடு அவளை பார்த்த கௌதம், என்னாச்சு என்று அவள் செவியில் கேட்க, ஒன்றும் இல்லையே என்று அவளும் திக்கி திணறி அவனிடம் பதில் கூற, ஒன்றும் இல்லை அப்படின்றதையும் இப்படி திக்கி திணறி சொல்ற அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்று இருக்குதானே என்று கௌதம் மீண்டும் கேட்க, அதில் திணறி தன்னை சமன்படுத்தி கொண்டு மெதுவாக அவன் பக்கம் திரும்பிய அவள், நேற்று நைட்டு நான் தூங்கிட்டேன் இல்லை, நீங்க என்னை எழுப்பியிருக்கலாமே என்று அவள் கேட்கவும், எழுப்பியிருக்கணுமோ, ஆனா எதுக்கு என்று கௌதம் கேட்க, இது என்ன கேள்வி, நீங்க என்ன எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க, எழுப்பி இருக்கணும் என்று அஸ்வினி கூறவும், நான் ஒன்றும் பக்கத்து வீட்டுக்காரனோட பொண்டாட்டிய தூக்கிட்டு வரலையே, என்னுடைய பொண்டாட்டிய தானே தூக்கிட்டு வந்தேன் என்று அவள் செவியில் மெல்லிய குரலில் அவன் கேட்க, அதில் சட்டென்று அவனை திரும்பி பார்த்த அவள், வீட்டில் யாழினி இருந்தா, அத்தை இருந்தாங்க, அவங்க முன்னாடி யாழினி சின்ன பொண்ணு என்று அவள் கூற, யாழினி சின்ன பொண்ணா என்று அவன் கேட்க, ஆமா, அவ என்னை விட 2 வயசு சின்ன பொண்ணு என்று அஸ்வினி கூறவும், ஆமாமா, நீ வயசுல தான் பெரிய பொண்ணு, ஆனா மெச்சூரிட்டியில நீ தான் சின்ன பொண்ணு, யாழினி வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் மெச்சூரிட்டியில பெரிய பொண்ணு என்று அவன் கூறவும், அதை கேட்டதும், என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் பெரிய பொண்ணு என்று சட்டென்று அவனை பார்த்து கூறவும், அதில் சிரித்த அவள், அப்படியா, அப்போ நீ பெரிய பொண்ணு, நிரூபித்து காட்டு என்று அவன் கூற, அதில் என்ன என்று புரியாமல் அவள் அவனை பார்க்கவும், என்ன அப்படி பார்க்குற, நீதான் பெரிய பொண்ணுன்னு நிரூபிச்சு காட்டு என்று கௌதம் கூறவும், நான் தான் பெரிய பொண்ணு, நிரூபிச்சு காட்ட நான் தயார், என்ன பண்ணணும், சமையல் பண்ணணுமா இல்லை வேற ஏதாவது வேலை பார்க்கணுமா என்று அவள் கேட்கவும், பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு கிஸ் பண்ணு என்று அவன் கூற, அதை கேட்டதும் அதிர்ச்சியில் அவன் கண்களை பார்த்தாள். பண்ணு, இதோ இங்க என்று தன் உதட்டை சுட்டி காட்டிய கௌதம், நீ மட்டும் எனக்கு கரெக்டான முறையில் கிஸ் பண்ணிட்டேனா நான் ஒத்துக்கிறேன், நீ பெரிய பொண்ணு அப்படின்னு என்று அவன் கூற, அதை கேட்டதும் கன்னங்கள் சிவந்து போன அவள் அவனிடம் இருந்து தப்பிக்கும் விதமாக அவன் கைக்குள் இருந்து வெளியில் செல்ல முயற்சி செய்ய, விடுவேனா என்பது போல் அவளை நன்றாக பிடித்து கொண்டான் அவன். அதில், நான் வெளியே போகணும், அத்தை எனக்காக வெளியில காத்துட்டு இருக்காங்க என்று அவள் கூறவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ பெரிய பொண்ணுன்னு நிரூபிச்சு காட்டிட்டு போ என்று அவன் கூறவும், அது யாழினி வெளியில இருக்கா என்று அவள் கூறவும், வெளியே தானே இருக்கா, ரூமுக்குள்ள ஒன்றும் இல்லையே, கிஸ் பண்ணு என்று அவன் கூற, அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தவள், அத்தான் என்று அவள் திணறியபடி அவனை பார்க்கவும், கிஸ்மி என்று அவன் கூற, அதை கேட்டதும் முகம் சிவந்து போன அவள் தன் 2 கைகள் கொண்டு தன் முகத்தை மறைத்து சட்டென்று வெளிப்பக்கமாக திரும்பிக் கொண்டாள். அவளை புன்னகையோடு பார்த்த கௌதம் அவள் செவிமடலில் தன் இதழ் பதித்து, சின்ன பொண்ணுன்னு ஒத்துக்கிறியா என்று கேட்கவும், அவள் முகத்தை மூடியபடி சரி என்பது போல் வேகமாக தலையசைக்க, சிரித்த கௌதம், அப்போ போய் காஃபி போட்டு எனக்காக எடுத்துட்டு வா என்று கூறவும், அதை கேட்டதும் விட்டால் போதும் என்று வேகமாக அந்த அறையை விட்டு ஓடியே விட்டாள். வாய் விட்டு சிரித்த கௌதம் புன்னகையோடு பாத்ரூம் உள்ளே அவன் நுழைந்து கொள்ள, அதே நேரம் அறையை விட்டு வெளியில் வந்த அவள் அதே வேகத்தில் கிச்சன் உள்ளே நுழைந்தவள் இதயம் அந்த நொடியும் படபடப்பாக அத்தனை வேகமாகத்தான் துடித்து கொண்டு இருந்தது.
கன்னங்கள் சிவந்து போன அவளோ என்ன செய்வது என்று தெரியாமல் கைகள் நடுக்கத்தோடு திணறியபடி நின்று கொண்டிருந்தாள். காஃபி போட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அவளுக்குள் இருந்த பதட்டமும் அவளுக்குள் இருந்த ஒருவிதமான ஆர்ப்பரிப்பும் அவளை எந்த வேலையும் செய்ய விடாமல் அதே இடத்தில் நிற்க வைத்து இருக்க, தன்னை சமன்படுத்தி கொள்ளவே சில நொடிகள் எடுத்துக்கொண்ட அவள் ஒரு வழியாக தன்னை சமன்படுத்தி கொண்டு ஃப்ரிட்ஜை திறந்து பால் பாக்கெட்டை வெளியில் எடுத்தவள் பாலை அடுப்பில் வைத்து அதனை பார்த்தபடி நின்று கொண்டு இருந்த தருணம். பாத்ரூமின் உள்ளே இருந்த கௌதம் தன்னை ரெஃப்ரெஷ் செய்து கொண்டு வெளியில் வந்தவன் அங்கே இருந்த தன் போனை கையில் எடுக்க அதில் வந்து ட்விங் என்ற சத்தத்தோடு வந்து மிளிர்ந்தது அந்த மெசேஜ். அதனை திறந்து பார்த்தவன் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை மலர அதில் தன் போனை தூக்கி மெத்தையில் போட்டுவிட்டு அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தவன் நேராக கிச்சன் உள்ளே நுழைந்தான். குளித்து முடித்து விரித்து விடப்பட்ட கூந்தலும் அழகான சல்வாரிலும் நின்று கொண்டு இருந்த அவளை பார்த்தவன் இதழில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அவளை சில நொடிகள் நின்று பார்த்து கொண்டு இருந்த கௌதம் மெல்லமாக பூனை நடையிட்டு அவள் பின்னால் சென்றவன் பால் பொங்கும் சில நிமிடத்திற்குள் அவளை சென்று பின்னால் இருந்து அணைத்து இருந்தான். ஒரு நொடியில் அதிர்ந்து போன அவள் அத்தான் என்று அவள் அழைக்கவும், உன்னுடைய அத்தான் தான் என்று அவன் கூற, அதை கேட்டதும் அவள் திணறலோடு அத்தை யாழினி எல்லாம் இருக்காங்க என்று அவள் கூறவும், அப்படியா, ஆனா எனக்கு யாரும் இல்லாத மாதிரி இல்ல தோணுச்சு என்று கூறியவனின் இதழோ அவள் கழுத்து வளைவில் முத்தமிட அதில் துடித்து போன அவள் அத்தான் என்று மெல்லிய குரலில் அவனை அழைக்க, என்றவன் உதடுகளோ அவளது கழுத்து வளைவில் முத்தமிட்டு கொண்டு இருக்க பெண்ணவளோ மொத்தமாக துடித்து போனாள். அவன் இதழ் செய்த மாயத்தில் கண்மூடி தன்னை மறந்தவள் அங்கு பொங்கிக் கொண்டிருந்த பாலையும் மறந்து போனாள். ஆனால் பால் பொங்கும் பாத்திரத்தின் சத்தத்தில் சட்டென்று உணர்வு பெற்ற கௌதம் அந்த அடுப்பை அணைத்து அவளையும் தன்னோடு அணைத்து கொண்டான். அவள் கழுத்து வளைவில் சின்ன சின்ன முத்தங்கள் இட்டு கொண்டு இருந்தவன் சட்டென்று அவளை தன் பக்கமாக திருப்பி அவள் இதழோடு தன் இதழ் பொருத்தினான். அவன் முத்தத்தில் மொத்தமாக தன்னை மறந்தவள் அவன் கழுத்தோடு தன் கைகள் கோர்த்து கொண்டவள் அவன் தலைமுடிக்குள் தன் விரல் விட்டு அதனை கோதி கொடுத்தும் தன்னை மொத்தமாக அவனுக்கு கொடுத்தாள். டிவியை பார்த்தபடி இருந்த யாழினி கேபிள் கனெக்ஷன் கட் ஆனதில் டிவியை அணைக்காமல் அவள் அத்தையுடனும் மாமாவுடனும் வெளியில் சென்று இருக்க, அதுவரையிலும் கட்டாகி இருந்த கேபிள் கனெக்ஷன் சட்டென்று உயிர் பெற்று அவள் வைத்துவிட்டு இருந்த சேனலில் இருந்து அந்த பாடல் வரிகள் தொடங்கியது. விழி தொட்டதா விரல் தொட்டதா எனதான்மி தீண்டி பெண்மை பூ பூத்ததா, அனல் சுட்டதா குளிர் விட்டதா, அடடா என் நாணம் இன்று விடை பெற்றதா, நீ நான் மட்டும் வாழ்கின்ற உலகம் போதும், உன் தோள் சாயும் இடம் போதுமே, உன் பேர் சொல்லி சிலிர்க்கின்ற இன்பம் போதும், இறந்தாலும் மீண்டும் பிழைப்பேன். அவள் இதழில் முத்தமிட்டு அவளை மொத்தமாக மறக்க வைத்து இருந்த அவன் சட்டென்று அவளை தன் கையில் தூக்கி கொள்ள அவளும் வாகாக அவன் கையில் மிதந்தாள். அவளை தூக்கி கொண்டு அந்த அறை உள்ளே நுழைந்தவன் அந்த மெத்தையில் அவளை படுக்க வைத்து அவள் மீது மொத்தமாக படர்னான். ஒன்றோடு ஒன்றாய் கலக்க இன்னுயிரே காதோரம் காதல் உரைக்க, மழை என்பதா வெயில் என்பதா பெண்ணே உன் பேரன்பை நான் புயல் என்பதா, மெய் என்பதா பொய் என்பதா, மெய்யான பொய்தான் இங்கே மெய்யானதா, அடியே பெண்ணே அறியாத பிள்ளை நானே, தாய் போல் என்னை நீ தாங்கவா, மடிமேல் அன்பே பொன்னூஞ்சல் நானும் செய்தேன்,
தாலாட்ட உன்னை அழைப்பே. ஓஹோ, ஒன்றோடு ஒன்றாய் கலக்க என்னுயிரே, காதோரம் காதல் உரைக்க. அலையோடு கரையும் காற்றோடு இசையும் பகலோடு ஒளியும் கலப்பது போல் அந்த நொடி அவனும் அவளும் ஒன்றாக கலந்தனர். அத்தியாயம் 112. அவள் நெற்றியில் ஆழமாக அழுத்தமாக ஒரு இதழ் முத்தத்தை பதித்து அவளிடம் இருந்து மெதுவாக பிரிந்த அவன் அந்த மெத்தையில் படுத்துக்கொள்ள வெட்கம் தாங்காமல் அவன் மார்பில் தஞ்சமடைந்தாள் அவள். அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்ட கௌதம் அவளை தன் மார்போடு அணைத்தபடியே போர்வையை எடுத்து இருவரது உடலையும் மூடிவிட அவளோ அவ்வளவு நேரம் நடந்த கூடலில் உடல் சோர்வில் மெதுவாக அவள் உறக்கத்திற்கு சென்றாள். அவன் கதகதப்பான அணைப்பில் தன்னை கட்டிக்கொண்டு உறங்கும் அஸ்வினியை பார்த்தவன் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை மலர அதில் அவனும் அவளை இறுக்கமாக அணைத்தபடி மெதுவாக தன் கண் மூடினான். அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக உறக்கத்தின் பிடியில் செல்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அவன் கண் விழித்து பார்த்தபொழுது அந்த அறை முழுவதும் மேலும் கடும் வெயில் அடித்து கொண்டு இருப்பதை உணர்ந்தான். அதில் மெதுவாக தன் கையை உயர்த்தி கொண்டு சென்று அந்த மெத்தையின் ஓரமாக கிடந்த தன் போனை கையில் எடுத்து நேரம் என்ன என்பதை பார்த்தவன் அதில் 12 என்று காட்டியதை பார்த்ததும் அட கடவுளே, இவ சாப்பிடவே இல்லையே என்று மனதிற்குள் நினைத்த அவன் அடுத்த நிமிடமே அவளிடம் இருந்து மெதுவாக பிரிந்தான். போர்வையை அவள் உடல் முழுவதும் மூடிவிட்டு தரையில் கிடந்த தன் உடைகளை எடுத்து மாற்றிக்கொண்டு அவன் நேராக அறையை விட்டு வெளியில் வந்தான். கிச்சனுக்கு சென்று அவன் அங்கு அவர்கள் காஃபிக்காக அவள் சூடு செய்து இருந்த பாலை பார்த்தவன் இதழில் புன்னகை. அது அப்படியே திறந்து இருக்க அதில் ஒரு ஈயும் உள்ளே விழுந்து கிடந்தது. அதை பார்த்தவன் அதை எடுத்து பாத்திரம் கழுவும் சிங்கில் போட்டுவிட்டு வேகமாக அடுப்பை பற்ற வைத்து தண்ணீர் நிரப்பி அரிசி பானையை கொண்டு வந்து அடுப்பில் வைத்தான். ஃப்ரிட்ஜை திறந்து என்னென்ன காய்கறிகள் கிடக்கிறது என்பதை பார்த்தவன் சில நிமிடத்திற்குள் காய்கறிகள் அனைத்தையும் வெளியில் எடுத்து வேகமாக நறுக்கியபடி அம்மா எல்லாரும் எப்ப வருவாங்க என்று யோசனையுடன் நேராக மெதுவாக அறையின் உள்ளே நுழைந்தவன் அங்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அவள் உறக்கத்தை கலைக்காமல் அங்கு இருந்த தன் போனை எடுத்துக்கொண்டு மெதுவாக வெளியில் வந்தான். யாழினியின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தபடியே கிச்சன் உள்ளே நுழைந்தவன் அங்கிருந்த காய்கறிகளை வேகமாக எடுத்து நறுக்கியபடி போனை காதில் வைத்தபடி தன் வேலையை செய்து கொண்டு இருக்க சில நிமிடத்திற்குள் அழைப்பு அந்த பக்கம் ஏற்கப்பட்டது. ஹலோ அத்தா, சொல்லுங்க என்று அவள் பேசும் பொழுது அந்த பக்கம் கூச்சலாக இருந்தது. யாழினி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் கோவில்ல தான் இருக்கீங்களா என்று அவன் கேட்கவும், ஆமா அத்தா, இன்னைக்கு கோவில்ல சரியான கூட்டம், அதனால வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அக்காவை விட்டு ஏதாவது சமையல் பண்ண சொல்லுவீங்களாம், அத்தை சொன்னாங்க என்று அவள் சத்தமாக கூறவும், அது அஸ்வினி அப்பவே சமைக்க ஆரம்பிச்சிட்டா என்று அவனும் கூற, அப்போ ஓகே என்று கூறியவள், நான் அப்புறம் பேசுறேன் அத்தா, இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, என்னால பேச முடியல என்று அவள் கூறவும், ஓகேடா, நான் அப்புறம் பேசுறேன், நீங்க அங்கிருந்து கிளம்பும்போது எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, ஓகேவா என்று அவன் கூறவும், ஓகே ஓகே என்று புன்னகையோடு அவள் அழைப்பை துண்டித்து இருந்தாள். அழைப்பை துண்டித்து போனை ஓரமாக வைத்த அவன் வேகமாக காய்கறிகளை நறுக்கி சில நிமிடத்திற்குள் சாம்பார், அவியல், பச்சடி பொரியல் என்று கிட்டத்தட்ட 1 மணி அளவிற்குள் அனைத்து வேலையையும் அவனை வேக வேகமாக செய்து முடித்து இருந்தான். கடைசியாக சாம்பாருக்கு தாளித்து ஊற்றிய அவன் ஓகே என்று அனைத்தையும் கொண்டு சென்று டைனிங் டேபிளில் எடுத்து வைத்து அவன் கடிகாரத்தை பார்க்க 1:30 என்று காட்டியது. அதை பார்த்ததும் அவனும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, காலையில் அவ சாப்பிடவே இல்லை, என்னடா பண்ணி வச்சிருக்க கௌதம் என்று தன்னையே திட்டிக் கொண்ட கௌதம் நேராக அறை உள்ளே நுழைய அங்கு அவள் அப்பொழுதும் உறக்கத்தில் இருப்பதை பார்த்தவன் ஓகே குளிச்சிட்டு வந்துடலாம் என்று குளிப்பதற்காக பாத்ரூம் சென்றவன் சில நிமிடத்திற்குள் குளித்து முடித்து வெளியில் வந்தான். அவன் வெளியில் வரும் பொழுது அங்கு மெத்தையில் தன் போர்வையை உடலில் மறைத்தபடி அப்பொழுதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்து அமர்ந்து இருந்த அவளோ
கௌதம் வந்ததும் அவனை பார்க்க முடியாமல் வெட்கத்தில் தலை குனிந்தவள் சட்டென்று தன் போர்வை கொண்டு தன் உடலை மறைத்தபடி எழுந்து பாத்ரூம் உள்ளே நுழைந்து கொள்ளவும் அவன் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை. எல்லாமே பார்த்தாச்சு, அப்புறம் எதுக்கு தான் இதை மறைக்கிறான்னு தெரியல என்று இதழில் ஒரு மெல்லிய புன்னகையோடு அறையை விட்டு வெளியில் சென்ற அவன் அங்கு அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டதை பார்த்து அப்பளம் இப்பவே பொறிச்சு வச்சிடலாமா என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போன் ஒலி எழுப்பியது. அதனை எடுத்து பார்த்த அவன் யாழினி பெயரை பார்த்ததும் அட்டன் செய்து காதில் வைத்தான். அதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று அவள் கேட்கவும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதை சொல்லு என்று கௌதம் கேட்க, நாங்க கோவில்ல இருந்து கிளம்பிட்டோம், அதனால ஏதாவது வேண்டாத வேலை பார்த்துட்டு இருந்தா இப்பவே அதை ஸ்டாப் பண்ணிடுங்க, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்குள்ள நாங்க வீட்டுக்கு வந்துருவோம் என்று அவள் கூறவும், ஓகே ஓகே என்று புன்னகையோடு கூறியவன் அழைப்பை துண்டித்து நேராக அவன் அப்பளம் பொரிப்பதற்காக எண்ணெயை அடுப்பில் வைத்து சில நொடி காத்து கொண்டு இருக்க அதற்குள் எண்ணெய் சூடாகவும் அப்பளத்தை பொரித்து எடுத்து ஒரு கவரின் உள்ளே வைத்து அதன் பதம் போய்விடாமல் அதனை பத்திரமாக கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்கவும் அந்த அறையை விட்டு வேகமாக அஸ்வினி வெளியில் வரவும் சரியாக இருந்தது. தலையில் நீர் சொட்ட சொட்ட வெளியில் வந்த அவள், அதான் மணி 2 ஆகுது, என்னை எழுப்பியிருக்கலாம் இல்ல என்று கேட்டபடி வெளியில் வந்த அவளை பார்த்தவன், ஏன் எதுக்கு என்று கேட்டபடியே ஹாலில் வந்த அவன் அவளை பார்த்து, உன் தலையிலிருந்து தண்ணி சொட்டிட்டு இருக்கு என்று அவன் கூறவும், ஐயோ அத்தான் நான் எதுவுமே சமைக்கல என்று கூறியவள், அத்தை மாமா எல்லாரும் அதுக்குள்ள வந்துட்டாங்களா என்று கேட்கவும், யாரும் வரல, இப்பதான் கிளம்பியிருக்காங்க என்று கூறவும், அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் என்று கூறியவள் கிச்சனை நோக்கி செல்லவும், எங்க போற என்று கௌதம் கேட்க, சமைக்க வேண்டாமா என்று அஸ்வினி கேட்கவும், என்ன சமைக்க போற என்று அவன் கேட்க, ஐயோ என்னால முடியல என்று சோர்வாக அவள் நிற்கவும், அங்க பாரு என்று அவள் அருகில் வந்து அவள் தோளில் கையை வைத்து அவன் கை காட்ட அவன் கை காட்டிய திசையில் தன் பார்வையை செலுத்தியவள் அங்கு டைனிங் டேபிளில் இருந்த பொருட்களை பார்த்ததும் திரும்பி கௌதமை பார்த்தாள். என்ன பார்க்கிற, போய் பாரு என்று கௌதம் கூறவும் அதனை பார்த்தபடி நகர்ந்து சென்றவள் டைனிங் டேபிளில் இருந்த அனைத்து பாத்திரத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்து பார்த்தாள். அதன் உள் இருந்த சாதம், சாம்பார், அவியல், பொரியல், பச்சடி என்று அனைத்தையும் பார்த்தவள் நிமிர்ந்து தன் எதிரில் நின்று இருந்த கௌதமை பார்த்து, அதான் இது யாரு, ஹோட்டல் ஆர்டர் பண்ணிட்டீங்களா என்று அஸ்வினி கேட்கவும், அடிப்பாவி வாசனை சும்மா தூக்கல வரலையா என்று கௌதம் கேட்கவும், வாசனை ரொம்ப நல்லா வருது, அதனால தான் நானும் கேட்கிறேன், ஹோட்டல் வாங்கினீங்களா, எந்த ஹோட்டல் என்று அவள் கேட்கவும் அவளை கை கட்டி முறைத்து பார்த்தவன், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உனக்காக பதட்டமா கிச்சன்ல நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோத்தையும் சமைச்சு முடிச்சு கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு உனக்காக காத்துட்டு இருந்தா ஹோட்டல்ல வாங்கினீங்களா, எந்த ஹோட்டல்னு கேட்டுட்டு இருக்க என்று கௌதம் கேட்கவும் அதிர்ந்து போன அவள், அதான் நீங்க சமைச்சிங்களா என்று கேட்கவும், ஆமா நான் தான் சமைச்சேன் உனக்காக என்று கூறியவன் ஒரு தட்டை எடுத்து அதில் ஒரு கரண்டி சாதம் வைத்து அதில் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி மற்ற பதார்த்தங்களையும் எடுத்து வைத்தவன் அதனை மெதுவாக பிசைந்து அவள் உதட்டின் அருகில் கொண்டு சென்றான். சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு என்று கேட்கவும் அதை கேட்டதும் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தவள், அத்தான் உண்மையாவேவா என்று கேட்கவும், நான் வேணும்னா சத்தியம் பண்ணி காட்டட்டுமா, என் மேல பண்ணட்டுமா இல்ல ஊ மேல பண்ணணுமா என்று அவன் கேட்கவும், சத்தியம் அவன் மீது செய்ய போக சட்டென்று அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியவள் அவன் நீட்டிய உணவினை மெதுவாக தன் இதழ் பிரித்து வாங்கி கொண்டாள். என்ன எப்படி இருக்கு என்று கௌதம் கேட்கவும் கண்கள் கலங்கி போனவளின் கண்ணில் இருந்து கண்ணீர் வெளியே வந்தது. ஹே என்னாச்சு, குழம்பு காரமா இருக்குதா, ஆனா நான் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது காரம் இல்லையே என்று கேட்டவன் தன் வாயில் கொஞ்சமாக உணவை வைத்து சுவைத்து பார்த்தவன் அதில் காரம் இல்லாததை பார்த்து, என்னாச்சு அஸ்வினி, காரம் இல்லையே என்று கேட்கவும் சட்டென்று அவனை அணைத்து கொண்டாள் அவள். அஸ்வினி என்று அவன் அழைக்கவும், கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு அத்தான், என் அம்மா கூட எனக்கு சாப்பாடு ஊட்டி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் எனக்காக இன்னும் அம்மா அப்பா இப்படி யாரும் இல்லாத ஒரு உறவு என்று அவள் கூறவும், என்னது யாரும் இல்லாத ஒரு உறவா, நான் இனிமே உன்னோட அம்மா, உன்னுடைய அப்பா, உன்னுடைய குழந்தை, உன்னுடைய கணவன், உன்னுடைய காதலன்,
உன்னுடைய நண்பன், உன்னுடைய தோழி என்று அவன் கூறவும், அதை கேட்டதுமே அவனை மேலும் இறுக்கமாக அணைத்து கொண்டவள் மெதுவாக நிமிர்ந்து அவன் இதழோடு தன் இதழ் பொருத்தினாள். அவளாக கொடுக்கும் முதல் இதழ் முத்தத்தில் அவன் அதிர்ந்து அவளை பார்க்கவும், அவனை காதலோடு பார்த்தவள், ஐ லவ் யூ சோ மச் ஆத்தா என்று கூறவும், உண்மையிலேயே என்ன காதலிக்கிறியா அல்லது சாப்பாடு பண்ணி கொடுத்ததுக்காக லவ் பண்ற மாதிரி புழுகுறியா என்று சிரிப்போடு அவன் கேட்கவும், அத்தா என்று அவனை கட்டி கொள்ளவும் சிரித்த அவன், சரி இங்க வந்து உட்காரு என்று கூறவும், ஏன் என்று அவள் கேட்க, அதான் உன் தங்கச்சி எனக்கு கால் பண்ணி இருந்தாலே, அரை மணி நேரத்துல வந்துருவாங்களாம், அதுக்குள்ள உனக்கு நான் ஊட்டி விட்டுடுறேன் என்று கூறவும், எல்லாரும் வரட்டும், எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன் என்று அவள் கூறவும், அவங்க காலையில நல்லா சாப்பிட்டு தெம்பா மத்தியான சாப்பாட்டுக்காக வந்துட்டு இருக்காங்க, ஆனா நீ என்று கூறியவன், சோ சாரி, என்னுடைய எண்ணத்தால நீ சாப்பிட்டியான்னு கூட நான் கவனிக்கல என்று அவன் கூறவும், அதனை கேட்டதும் அவனை கை கட்டி முறைத்து பார்த்தவள், அப்போ நீங்க சாப்பிட்டீங்களா தான், நீங்க காஃபி கூட குடிக்கல என்று கூறவும், அப்போ நீ குடிச்சிட்டியா என்று அவன் கேட்க, அவளோ காஃபி குடித்தோமா என்று சிந்தித்தபடி அவனை பார்க்கவும், அது எனக்கே தெரியலாத்தான் என்று அவள் கூற, அவள் டைனிங் டேபிளில் உட்கார்ந்தாள். ஏனோ அவன் ஊட்டியதும் அவளுக்கு பிடித்து போக அவள் அமைதியாக உணவை பார்க்கவும், உணவை பிசைந்து அவள் உதட்டின் அருகில் உணவை கொண்டு செல்ல அதனை சாப்பிட்டவன் அதேபோல் அவளும் அந்த உணவினை எடுத்து அவன் உதட்டின் அருகில் கொண்டு செல்ல சிரித்து கொண்ட அவனும் வாங்கி கொண்டான் உணவினை. முக்கால்வாசி உணவை இருவரும் சாப்பிட்டு முடித்த பொழுது அந்த போன் ஒலி எழுப்பியது. உன் தங்கச்சியா தான் இருக்கும் என்று கூறியவன் அவன் எழுந்து சென்று ஃப்ரிட்ஜின் மீது இருந்த போனை எடுத்து பார்த்தான். அதில் தங்கச்சிதான் என்று உணர்ந்து கொண்டவள், உன் தங்கச்சியா தான் இருக்கும் என்று அவன் கூறவும் அவள் எழுந்து சென்று ஃப்ரிட்ஜின் மீது இருந்த போனை எடுத்து பார்த்தாள். அதில் தங்கைதான் என்பதை உணர்ந்து கொண்டவள் அட்டன் செய்து ஸ்பீக்கரில் போடவும், ஹலோ அத்தா, நாங்க டாக்ஸி விட்டு இறங்கிட்டோம் என்று கூறவும், ஓகே ஓகே என்று கூறியவன் அவளை பார்த்து சிரித்தபடி எல்லாம் எடுத்து வை என்று கூறவும், வாய் விட்டு சிரித்தவள், நீங்களும் என் தங்கச்சியும் கிரைம் பார்ட்னரா என்று கேட்கவும், நாங்க 2 பேரும் கிரைம் பார்ட்னர் தான் என்று கூறியவன் அடுத்த நிமிடம் சட்டென்று அங்கே இருந்த தட்டு அனைத்தையும் எடுத்து சென்று கழுவி வைத்துவிட்டு, அம்மா வந்தா சாப்பிட சொல்லுவாங்க, சரின்னு சொல்லி கொஞ்சமா சாப்பிடு சரியா என்று கூறவும், சரி என்று அவள் தலையசைத்தாள். இப்ப கேஷுவலா இருக்கணும் என்று கூற, கேஷுவலாவா என்று கேட்டவளுக்கு எப்படி கேஷுவலாக இருக்கிறது என்று சிந்தனை வந்துவிட்டது. ஐயோ என்று அவளை பார்த்தவன், அம்மாடி நீ எதுவுமே பண்ண வேண்டாம், ஹாலில் உட்காந்து படம் பார்த்துட்டு என்று அவன் கூற, அதில் சரி என்று தலையசைத்தவள் நேராக அதில் சென்று அமரவும், ஒரு நிமிஷம் நில்லு என்று அவன் அழைக்கவும், என்ன என்று திரும்பி பார்க்க, உன் தலை ஈரமா இருக்கு, இதை கவனிக்கவே இல்லை பாரு என்று கூறியவன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு அறை உள்ளே நுழையவும், என்னாச்சு என்று அவள் கேட்க, லூஸ் மாதிரி பேசாத என்று கூறியவன் ஹேர் ட்ரையரை ஆன் செய்து அவள் தலைமுடியை காய வைத்தான். அதில் அவளது தலைமுடி முழுவதுமாக காய்ந்த அந்த நேரம் அந்த வீட்டின் காலிங் பெல் ஒலி எழுப்ப அதில் அவன் சென்று கதவை திறக்க அந்த வீட்டின் உள்ளே அவன் அம்மா அப்பா உடன் யாழினியும் நுழைந்தாள். தன் அத்தானை பார்த்ததும் புருவம் உயர்த்தி என்ன என்று அவள் கேட்கவும், கண்ணடித்து அவளை பார்த்து அவன் புன்னகைக்கவும், அவள் சரி என்று தலையசைத்து அறை உள்ளே நுழைந்தவள் தன் கையில் இருந்த விபூதியை எடுத்து அவளுக்கு பூசிவிடவும் புன்னகையோடு வாங்கி கொண்டாள் அஸ்வினி. போகும்போது நீ வேற ஒரு ட்ரெஸ் தானே போட்டிருந்த என்று யாழினி கேட்கவும், ஐயோ இப்போ என்ன பேசுறது என்று தெரியாமல் தயங்கியபடி அமர்ந்து இருக்க அதை பார்த்த கௌதம், அது இவ்வளோ நேரம் சமையல் பண்ணிட்டு இருந்தா இல்ல மேடம், அதான் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குன்னு சொல்லி நான் தான் குளிச்சுட்டு வர சொன்னேன், சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லை என்று அவன் கூறவும் அதை கேட்டதும் சிரித்தவள், ஓகே ஓகே என்று அந்த ஓகேவே அத்தனை நக்கலாக யாழினியிடம் இருந்து வெளியில் வந்தது. அவள் வெளியில் சென்றதும் அந்த அறை உள்ளே நுழைந்த கௌதம், கேட்டியா உன் தங்கச்சிய, ஓகே ஓகேவா, இவளாடி சின்ன பொண்ணு, நீ வேணா சின்ன பிள்ளைன்னு சொல்லிக்கோ என்று கூறியவன் அவள் இதழோடு இதழ் சேர்த்து விடுவித்தவன், போலாம் என்று கூறி அவர்கள் வெளியில் வரவும் அங்கு அவள் மாமா அத்தையும் நின்று கொண்டிருக்க அவர்களிடமும் பேசி டைனிங் டேபிளில் அமர்ந்து உணவை பரிமாறவும், உணவை சாப்பிட்ட அவர்களும் இன்னைக்கு நீயாமா சமைச்ச என்று கேட்கவும், அது அத்தை என்று அவள் வாயை திறக்கவும், ஆமாமா என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி, எப்பவுமே அஸ்வினி தானே சமைப்பா என்று கௌதம் கேட்கவும்,
ஆனா இன்னைக்கு அஸ்வினி சமைக்கிற டேஸ்ட் மாதிரியே இல்ல. அதான் கேட்டேன் என்று அவர் கூறவும் சிரிப்போடு அவளை பார்த்தவன் கண்ணடிக்க அவனை முறைத்து பார்த்துவிட்டு என்ன கூறுவது என்று தெரியாமல் தன் உணவில் கவனத்தை செலுத்தினாள் அஸ்வினி. அத்தியாயம் 113. அவளை பார்த்து அவன் கண்ணடித்த பொழுது அவனை முறைத்தவள் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை மலர சிறிது உணவை மட்டும் முடித்துக்கொண்டு கையை கழுவி வந்தாள். அவள், போதுமா அஸ்வினி, நீ கொஞ்சம் தான் சாப்பிட்ட மாதிரி தெரிஞ்சது என்று சாந்தி கேட்கவும், அது போதும் அத்தை, வயிறு ரொம்ப பசிக்கல என்று அவள் கூறவும், சரி சரி, ஆனா இவ்வளவு சாப்பிட்டா நீ இப்படித்தான் உடம்ப பார்த்துப்பியா என்று கேட்கவும், அதை கேட்டபடியே அவள் அங்கு இருந்து நகர்ந்து விடவும், அப்பாடா என்று நிம்மதியோடு சென்று அமர்ந்த அவள் தங்கையை பார்த்தாள். அவள் எதிரில் வந்து அமர்ந்து, அக்கா நீ சரியாவே சாப்பிடல என்று அவளும் கூற, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேணும்னா என்னோட வயத்தை தொட்டு பாரு, வயிறு ஃபுல்லா இருக்கும் என்று அஸ்வினி கூறவும், அப்படியா என்று கேட்ட யாழினி வயிறை அமுக்க அது ஃபுல்லாக இருப்பது போல்தான் உணர்வு ஏற்பட்டது. ஒருவேளை உன் வயிறு குட்டி ஆயிட்டா, இல்ல நீ ஏற்கனவே சாப்பிட்டுட்டியா என்று தன் அக்காவை சந்தேகமாக பார்த்து கேட்கவும், அது என்று அவள் தயக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்க, விளையாடலாமா என்று கௌதம் கேட்கவும் சட்டென்று அவள் பார்வையை கௌதம் மீது திருப்பினாள். என்ன விளையாடலாமா என்று யாழினி கேட்க, என்ன விளையாட்டு அத்தான் என்று அஸ்வினி கேட்க, என்ன விளையாடலாம்னு நம்ம 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து விளையாடுற மாதிரி ஒரு கேம் சொல்லு, 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து விளையாடலாம் என்று கௌதம் கூறவும், ஆனா அத்தா உங்களுக்கு வேலை எதுவும் இல்லையா என்று அஸ்வினி கேட்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு, அடுத்த நாள் இருக்கக்கூடிய 8 நாளும் எனக்கு வேலை பயங்கரமா இருக்கும் என்று அவன் கூறவும், அந்த அளவுக்கு பயங்கரமான வேலை பார்க்குறீங்களா நீங்க என்று யாழினி கேட்கவும் சிரிப்போடு, ஆமா ஆமா பயங்கரமான வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்று அவன் கூற சிரிப்போடு அவனை பார்த்தவள், சரி சரி நம்ம ராஜாராணி விளையாடலாமா, அதுக்கு ரொம்ப ஆள் வேணுமே என்று அஸ்வினி கூற, அப்ப கார்ட்ஸ் விளையாடலாம் என்று யாழினி கூறவும், ஆம் இது ஓகே என்று கூறியவன் சில நிமிடத்திற்குள் சீட்டுக்கட்டை கொண்டு வந்து கலக்கி அனைவருக்கும் போட மூவரும் அதனை எடுத்துக்கொண்டனர். இது எனக்கு அந்த அளவுக்கு விளையாட தெரியாது என்று அஸ்வினி கூறவும், அக்கா நான் சொல்லித்தரேன் என்று யாழினி கூற, நான் சொல்லித்தரேன் என்று கௌதம் கூற அஸ்வினி இருவரையும் ஒரு பார்வை பார்த்தாள். யாரிடம் சென்று கற்றுக்கொள்வது என்று அவளுக்கே சந்தேகம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் தன் தங்கை, இன்னொரு பக்கம் தன் கணவன், யாருக்கு சப்போர்ட் செய்வது என்று தெரியாமல் அவள் விழித்து கொண்டிருப்பதை பார்த்த யாழினி சிரிப்போடு, அக்கா நீ மாமா கிட்டே கத்துக்கோ என்று அவள் கூறவும், நீ யாழினி கிட்டேயே கத்துக்கோ என்று கௌதம் கூற, அட கடவுளே என்று இருவரையும் பார்த்தவள், நீங்க 2 பேரும் எப்படி இப்படி ஒரே டைம்ல பேசுறீங்க என்று அவள் கேட்கவும் சிரிப்போடு, பெருசா ஒன்றும் இல்லை, எங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி வேவ் லென்த் இருக்கும் என்று கௌதம் கூற, வேவ் லென்த்தா என்று அஸ்வினி கேட்க, ஆமா அந்த வேவ் லென்த் எல்லா கனெக்ஷனும் எங்க தெரியுமா வந்து நிக்குது, அது உன்னோட வந்து நிக்குது, அதனாலதான் எங்க 2 பேருக்கும் சேமா இருக்கு, அப்படித்தானே அத்தா என்று கேட்கவும், ஆமாம் என்று சிரிப்போடு கௌதம் தலையசைத்தான். அதில் தலையசைத்த அவள் அமைதியாக திரும்பி தன் அக்காவை பார்த்து, என்ன விளையாடலாமா என்று கேட்க அவள் சரி என்று தலையசைக்க மூவரும் விளையாடத் தொடங்க பெரியவர்கள் இருவரும் அறைக்கு சென்று சிறிது நேரம் ஓய்வு எடுக்க சென்று விட்டனர். அன்றைய மாலை பொழுது வரையிலும் விளையாண்டே நேரத்தை கழித்தவர்கள் மாலை நேரத்தில் சிற்றுண்டியோடு சூடாக ஒரு கப் காஃபியோடு சினிமாவுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து அவன் அம்மா அப்பா இருவரையும் அழைக்க இருவரும் வரவில்லை என்று கூறிவிடவும், யாழினி நீ வா என்று அழைக்கவும், நான் வரல, நீங்க 2 பேரும் வேணும்னா போயிட்டு வாங்க என்று அவள் கூறவும், வெளியே போற பிளானே உன் கூட சேர்ந்து போறதுக்காக தான், நானும் அஸ்வினியும் எப்ப நினைச்சாலும் தனியா போக முடியும், ஆனா உன் கூட போகணும் அப்படின்னா இன்னும் 1 இயர் ஆகும் இல்ல என்று கௌதம் கூறவும், அதை கேட்டதும் போகலாம் என்று ஒரு முடிவு செய்து இரவு காட்சிக்காக மூவரும் தயாராகி காரில் அந்த தியேட்டர் வந்து அடைந்தனர். இரவு படத்தை பார்த்து முடித்துவிட்டு ஹோட்டலில் உணவை முடித்து அந்த வீடு வந்து சேர்ந்த பொழுது கிட்டத்தட்ட நேரம் 12ஐ தொட்டு இருந்தது. யாழினி, குட் நைட் அக்கா அத்தா, நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று கூறவும், ஓகே பாய் குட் நைட் என்று கூறி அவனும் நேராக தன்னுடைய அறை உள்ளே நுழைந்து கொண்டான். இருவரும் மெத்தையில் சென்று படுத்தவர்கள்தான். அடுத்த நாள் தான் கண் விழித்தனர். அடுத்த நாட்கள் கௌதமுக்கான வேலைகள் அவனை சூழ்ந்து கொண்டது. அடுத்த 8 நாட்களும் அவனுக்கு தலைக்கு மேல் வேலை இருந்தது. அவனோடு சேர்ந்து கொண்ட ரோஹித் மற்றும் ரித்விக்
இருவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2-3 ப்ராஜெக்டுகளை புதியதாக எடுத்து இருக்க அந்த ப்ராஜெக்டுகளில் அவர்களுடைய கவனம் மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த காரணத்தினால் அந்த 8 நாட்களும் அஸ்வினி மற்றும் யாழினியுடன் அவன் எந்த நேரத்தையும் அதிகமாக செலவழிக்காமல் தன் வேலையில் அதிக கவனத்தை செலுத்தினான். ஆனால் அதற்கு மாறாக அஸ்வினி யாழினி இருவரும் நெருக்கத்தோடு பல வருடங்களாக அவர்கள் இருவரும் இழந்து போன பல விஷயங்களை சேர்ந்தே செய்தனர். படத்திற்கு ஒன்றாக போவது, கோவிலுக்கு ஒன்றாக செல்வது, பீச்சுக்கு ஒன்றாக செல்வது, அத்தோடு ஷாப்பிங், இன்னும் பல விஷயங்களை செய்தனர். தன்னுடைய பர்சனல் கார்டை கொடுத்து விட்டான் கௌதம். இதை நீ எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் என்று கௌதம் கூறிவிட அவளோ பாதுகாப்பாக அதனை பயன்படுத்தினாள். சிரிப்போடு யாழினியும் அவளுடன் சேர்ந்து பயணித்தாள். கிட்டத்தட்ட 7 நாட்களும் அப்படியே நகர்ந்தது இருவருக்கும். நாளைக்கு ஊருக்கு போகணும் என்று யாழினி கூறவும் அதை கேட்டதுமே அஸ்வினிக்கும் சோர்வாக மாறியது. நாளைக்கு தங்கை ஊருக்கு சென்று விடுவாள், இதன் பிறகு அவளை எப்பொழுது பார்க்க போவேனோ என்று மனதிற்குள் ஒரு சங்கரத்தோடு அந்த இரவு நேர டைனிங் டேபிளில் அவள் அமர்ந்து இருக்க அவளுக்கு எதிரில் இருந்த கௌதம், என்ன நீ மட்டும் போக போற மாதிரி பேசுற, நாங்களும் வரப்போறோம் இல்ல என்று கௌதம் கூறவும், அத்தான் நீங்களும் வரீங்களா, ஆனா உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்களே என்று யாழினி கேட்கவும், அட அன்னைக்கு நான் சொல்லும் போது நீ என்னதான் கவனிச்ச, 10 நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா போற பிளான் பத்தி தான் நான் சொன்னேனே என்று கௌதம் கூறவும், அதை கேட்ட பின்புதான், அட ஆமா, ஆனா அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, ஆனா அதுக்கு அடுத்து உங்களுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, அதனாலதான் உங்களால வர முடியுமோ அப்படின்னு என்று யாழினி நிறுத்தவும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இவ்வளோ வேலையும் இவ்வளோ சீக்கிரமா பார்த்ததுக்கு காரணமே நம்ம எல்லாரும் ஒன்னா ஊருக்கு போறதுக்காகத்தான். அங்க 10 நாளாவது உங்க கூட சேர்ந்து இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் என்னுடைய 10 நாள் கழிச்சு நான் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் நான் இல்லாதபடி எல்லா வேலைகளையும் செய்யறதுக்காக நான் இந்த 10 நாளும் சும்மா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்று கௌதம் கூறவும், அதை கேட்டதுமே அஸ்வினியின் இதழில் மெல்லிய புன்னகை. தன் அத்தானை அவள் காதலோடு பார்க்கவும் புன்னகையோடு அவளை பார்த்தவன், நாளைக்கு நம்ம நைட்டு எல்லாரும் கிளம்பலாம், ஓகேவா, பகல்ல எல்லாரும் ஷாப்பிங் போலாம் என்று கூறவும், ஷாப்பிங்கா என்று யாழினி கேட்கவும், ஆமா அத்தை மாமா எல்லாருக்கும் திங்ஸ் வாங்கிட்டு போகணும் இல்லையா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போலாம், சரியா அஸ்வினி என்று கௌதம் கேட்கவும், அதை கேட்ட அவளுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. தன்னுடைய அம்மா அப்பா என்று அவர்களுக்கு பிடித்தமான பல பொருட்களை வாங்கி செல்வது அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கும் தானே. அப்படி இருக்கும் பொழுது அவள் வேண்டாம் என்று மறுக்கவா போகிறாள். அம்மா நீங்களும் வரீங்களா, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போலாம் என்று கேட்கவும், இல்ல கௌதம் எனக்கு வேலை இருக்கு என்று சுப்பிரமணி கூறவும், அப்பா நான் உங்களை கூப்பிடவே இல்லை, ஏன்னா நீங்க கணக்கிலேயே கிடையாது என்று கூறவும், கௌதம் ஏன் என்று அவர் கேட்கவும், ஏன்னா நீங்க ஒரு முறையாவது அம்மாவை கூட்டிட்டு அங்க போகணும்னு நினைச்சிருக்கீங்களா, இல்ல ஃபேமிலி ட்ரிப்பாவது மாமா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்களா, இல்லை இல்லையா, அதனால நான் உங்களை கணக்கில் எடுக்கவே இல்லை, அதுக்கு ரீசன் உங்களுக்கு அந்த வீடு சரியா வராது, இப்படி பல ரீசன் இருக்கலாம், ஸோ உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அதனால நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். ஆனா அம்மா அப்படி கிடையாது, அவங்களுக்கு பிறந்து வளர்ந்த அந்த ஊர்ல அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, அதனால அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னம்மா சொல்றீங்க, நீங்க வரீங்களா என்று கௌதம் கேட்கவும், அவரா மறுக்க போகிறார். எந்த பொண்ணுக்கு தான் தாங்கள் பிறந்த ஊருக்கு செல்வது பிடிக்காது. அனைத்து பெண்களும் புகுந்த வீட்டிற்கு வந்த பிறகு சில நாட்கள் புகுந்த வீட்டில் இருந்து தன் பிறந்த வீட்டிற்கு செல்வது என்பது அத்தனை சந்தோஷமான விஷயம் அல்லவா, அதை எந்த பெண்ணாவது வேண்டாம் என்று மறுப்பார்களா. சந்தோஷமாக அவர் வருகிறேன் என்று கூறவும், அதை கேட்டு சுப்பிரமணி தன் மனைவியை ஒரு பார்வை பார்த்து தான் தன் மனைவியை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்று நினைக்கும் பொழுது அன்று கோபத்தில் அவர் பேசிய அனைத்து வார்த்தைகளும் நினைவுக்கு வந்து சென்றது. அதில் தன்னை சமன்படுத்தி கொண்டு தன் எதிரில் இருந்தவரை ஒரு பார்வை பார்த்தார் அவர். அவளுக்காவது தான் செல்ல வேண்டும் என்று அந்த நொடி தோன்றியது போலும். கடந்த 25 வருடங்களாக அவளுக்கு பிடித்த மாதிரி தான் இல்லை. ஆனால் இனிமேல் வாழப்போகும் சில நாட்கள் அவளுடன் அவளுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து, சுப்பிரமணி அதனை நினைத்தது போல நானும் வரேன் என்று கூறவும், திரும்பி தன் கணவனை ஒரு பார்வை பார்த்த சாந்தி, ஆனா உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, அப்புறம் என்ன, வேலை இருக்குது இல்லையா, வேலையை போய் பார்க்க வேண்டியதானே என்று சட்டென்று சாந்தி கூறவும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நானும் இல்லைன்னு சொல்லல, ஆனா
எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த முறை உனக்காக நான் நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்று சுப்பிரமணி கூறவும் அதை கேட்டதும் என்ன நினைத்தாரோ சரி என்று தலையசைத்தார் சாந்தி. அப்போ எல்லாரும் போகலாம் என்று கூறவும் புன்னகையோடு சரி என்று அவர்கள் பேசிக் கொண்டு இருந்த அந்த நேரம் வீட்டின் காலிங் பெல் ஒலி எழுப்ப கடிகாரத்தில் நேரத்தை பார்க்க 8:30 என்று காட்டிக் கொண்டு இருந்தது. இந்த நேரத்துல யாரு என்று சிந்தனையோடு எழுந்த கௌதம் நான் பார்க்கிறேன் என்று எழுந்து சென்று கதவை திறக்க அங்கு வாசலில் நின்று கொண்டு இருந்தான் அர்ஜுன். அவனை பார்த்ததும் அர்ஜுன் நீ என்ன பண்ற என்று கேட்கவும் ஏன் அண்ணா நான் வரக்கூடாதா என்று அர்ஜுன் கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா உள்ளவா என்று கூறிய கௌதம் அவன் உள்ளே வருவதற்காக வழியை விட்டு நகரவும் அவன் உள்ளே நுழைந்தான். கதவை மூடி லாக் செய்த கௌதம் சாப்பிட்டியாடா என்று கேட்கவும் உள்ளே நுழைந்த அவனை பார்த்த அனைவரும் வா அர்ஜுன் என்று அழைக்கவும் புன்னகையோடு அனைவரையும் பார்த்தவனின் பார்வை யாழினி மீது பதிந்தது. அது இல்லனா இனிமேதான் சாப்பிடணும் என்று அவன் கூறவும் அப்போ உனக்காக தோசை ஊத்துறேன் என்று சாந்தி எழுந்து கொள்ளவும் இல்ல நான் ஊத்துறேன் அத்தை என்று எழுந்து கொண்ட அஸ்வினி கையை கழுவி விட்டு அர்ஜுனுக்காக தோசை ஊற்ற கிச்சனுக்கு சென்றாள். ஏற்கனவே அவர்கள் இட்லி சாம்பார் சட்னி வைத்து சாப்பிட்டு முடித்து இருக்க இட்லி 2 மட்டுமே மீதம் இருந்தது. அந்த 2 இட்லியையும் அவனுக்கு வைத்து சாம்பார் சட்னியை ஊற்றவும் அவன் அதனை சாப்பிட தொடங்கினான். அந்த நேரத்தில் தோசையை ஊற்றி வந்து அவன் தட்டில் வைத்தாள் அஸ்வினி. இரவு உணவை முடித்து கொண்ட அவன் அவர்களுடன் பேசி கொண்டு இருக்கவும் ஆமா என்ன இந்த பக்கம் திடீர்னு என்று கௌதம் கேட்கவும் அது இங்க என்னுடைய நண்பனை பார்க்க வந்தேன். அப்படியே வீட்டுக்கு போற வழியில உங்களையும் பார்த்துட்டு போகலாமேன்னு தோணுச்சு. ஐ ரியலி மிஸ் யூ மாம் என்று தன் அம்மாவை பார்த்து அர்ஜுன் கூறவும் அதை கேட்டதும் புன்னகைத்த சாந்திக்கோ அவர் மனதிற்குள் என்ன நினைத்தார் என்று அவருக்கே தெரியவில்லை. அஸ்வினி உன் சாப்பாட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணினேன் என்று அவன் கூறவும் அதை கேட்டதும் புன்னகைத்தாள் அவள். அண்ணின்னு சொல்லி பழக அர்ஜுன் என்று சாந்தி கூறவும் அதை கேட்டதும் தன் தலையை கோதிக்கொண்ட அர்ஜுன் சாரி அண்ணி என்று அவன் கூற நான் அத்தானை விட வயசு கம்மிதானே அவர் என்ன பெயர் சொல்லி கூப்பிடட்டும் என்று அஸ்வினி கூறவும் அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது, இது நம்ம குடும்பத்துக்கு வழக்கமும் கிடையாதுடா என்று சாந்தி கூறவும் அதற்கு மேல் அவள் எதுவும் பேசவில்லை. மௌனமாக கிச்சனுக்கு சென்று தோசையை சுட்டு வைக்கும் வேளையில் ஈடுபட்டாள். சாப்பிட்டு முடித்த யாழினி பாத்திரங்கள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து கொண்டு இருந்தாள். தன் போனை ஸ்க்ரோல் செய்து கொண்டு இருந்த கௌதம் நிமிர்ந்து யாழினியை பார்த்து யாழினி என்று அழைக்கவும் அவள் கௌதமை பார்த்தாள். உனக்கு எத்தனை நாள்ல காலேஜ் ஓப்பன் ஆக போகுது என்று கேட்கவும் எப்படியும் ஒரு 8 days இருக்கும் ஏன் அத்தான் என்று அவள் கேட்கவும் உன் காலேஜுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ என்று கௌதம் கூற அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தான் என்று அவள் கூற அடி வாங்குவ சரியா, என்ன பொருள் வாங்கணும்னு லிஸ்ட் எடுத்துக்கோ. உன் தம்பி மதன், அப்புறம் கேசவன் சித்தப்பாவோட பையன், அதுக்கடுத்து அந்த பொண்ணு குட்டி பொண்ணு, இப்படி எல்லாருக்கும் என்னென்ன பொருள் வாங்கணுமோ எல்லாத்தோட லிஸ்ட்டையும் எழுதி வச்சுக்கோ. அப்பதான் அங்க போனதும் நம்ம கரெக்டா வாங்க முடியும். ஷாப்பிங் அதிக டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுவோம், டிராவல் டைம் நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும் என்று அவன் கூறவும் அதை கேட்டதும் ஓகே என்று சிரிப்போடு அவள் தலையசைத்தாள். அஸ்வினி என்று அவன் அழைக்க அங்கு வந்தவள் சொல்லுங்க அத்தான் என்று பார்க்கவும் நீயும் என்ன பொருள் மாமா அத்தை இப்படி எல்லாருக்கும் வாங்கணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோ, அப்புறம் ஷாப்பிங் பண்ண நேரம் ஆகிடும் சரியா என்று கூறவும் அவள் சரி என்று தலையசைத்தாள். அம்மா நீங்க கூட உங்க அண்ணனுக்கு கூடவே அண்ணனுக்கும் அம்மா நீங்க கூட உங்க அண்ணனுக்கும் கூடவே அன்னிக்கும் அப்புறம் ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க இல்ல, நீங்களும் என்ன பொருள் எல்லாம் வாங்கணும்னு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க என்று அவன் கூறவும் சரிடா என்று அவர் புன்னகையோடு தலையசைக்கவும் என்ன பொருள் அண்ணா எங்க போறீங்க என்று அர்ஜுன் கேட்கவும் டேய் ஊருக்கு போறோம், அன்னைக்கே சொல்லியிருந்தேன் இல்ல கல்யாணம் ஆன அன்னைக்கு 10 daysக்கு அப்புறம் மதுரை போற பிளான் பத்தி என்று கூறவும் ஆமா நாளைக்கு போக போறீங்களா என்று அர்ஜுன் கேட்கவும் ஆமா நைட்டு இங்க இருந்து கிளம்ப போறோம் என்று கௌதம் கூறவும் அண்ணா நானும் உங்க கூட வரட்டுமா, எனக்கும் போர் அடிக்குது ப்ளீஸ் என்று அர்ஜுன் கேட்கவும் கிச்சனில் நின்று கொண்டு இருந்த யாழினி ஒரு நிமிடம் பாத்திரம் கழுவி கொண்டு இருந்தவளின் கைகள் அப்படியே உறைந்து நின்று பின்பு வேகமாக இயங்கியது.
அத்தியாயம் 114. அண்ணா, நானும் உங்க கூட மதுரைக்கு வரட்டுமா என்று அர்ஜுன் கேட்கவும், பாத்திரத்தை கழுவி கொண்டு இருந்த யாழினியின் கைகள் அப்படியே ஒரு நிமிடம் உறைந்து நின்றது. பின்பு வேகமாக பாத்திரங்களை கழுவ தொடங்கிவிட்டாள் அவள். உனக்கு எந்த வேலையும் இல்லையா என்று கௌதம் கேட்கவும், எதுவும் இல்லைண்ணா, ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஒரு 10 days வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு என்று அவன் கூறவும், அதை கேட்டதும் தோல் உலுக்கிய கௌதம், உன்னுடைய விருப்பம், ஃப்ரீயா இருந்தா போகலாம் என்று சொல்ல, அதை கேட்டதும் அர்ஜுன் இதழில் மெல்லிய புன்னகை. தேங்க்ஸ் அண்ணா என்று கூறிய அவன், எதில் போக போறோம் என்று கேட்க, கார்ல தான் போக போற பிளான் இருக்கு என்று அவன் கூறவும், ஓகே என்று சந்தோஷமாக தலையசைத்தான். எல்லாருமே போறோமா, நீங்க, நான் என்று அவன் கேட்கவும், அம்மா, இங்க இருக்க எல்லாருமே போறோம் என்று கூறவும், சாப்பிட்டு கொண்டு இருந்தவன் ஒரு நிமிடம் நின்று பின்பு வேகமாக தன் உணவை முடித்து கொண்டு, சரிங்க அண்ணா, அப்போ நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் இப்பவே பேக் பண்ணி வைக்கிறேன், காலையில ஷாப்பிங் போகணும் இல்ல என்று அர்ஜுன் சொல்லவும், அதையும் கேட்டபடியே தன் வேலையில் இறங்கி இருந்தாள் யாழினி. யாழினி என்று மெல்லிய குரலில் அஸ்வினி அழைக்கவும், தன் அக்காவின் பக்கம் அவள் திரும்பி பார்க்கவும், என்ன எதையோ யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது என்று அஸ்வினி கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லக்கா என்று யாழினி கூறவும், அப்படியா, ஆனா நீ ஏதோ யோசிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு என்று அஸ்வினி கூற, அதுவா, நாளைக்கு என்னென்ன பொருள் வாங்கணும் லிஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தேன் என்று யாழினி கூற, நம்ம 2 பேரும் சேர்ந்து யோசிக்கலாம் என்று அஸ்வினி கூற, ஓகே என்று சந்தோஷமாக தலையசைத்தாள் யாழினி. உணவை முடித்து கொண்டு அர்ஜுன் தட்டை எடுத்து வந்து பாத்திரம் கழுவும் சிங்கின் உள் வைத்து கையை கழுவியவன், சாம்பார் சட்னி சூப்பர் அண்ணி என்று கூறவும், சாம்பாரை நான் வச்சேன், ஆனா சட்னி தங்கச்சி தான் வச்சா என்று கூறவும், அதை கேட்டதும் அவன் பார்வை யாழினியின் பக்கம் சென்றது. யாழினி அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. அதனை பார்த்தவன் தன்னை சமன்படுத்தி கொண்டு, சரி நம்ம காலையில மீட் பண்ணலாம் என்று அவன் கூறவும், சரி என்று அவளும் சந்தோஷமாக தலையசைக்க, அந்த கிச்சன் விட்டு வெளியில் வந்தவன் தன் அண்ணனிடமும் கூறிவிட்டு அப்பா அம்மாவிடமும் சொல்லிவிட்டு அவன் கிளம்ப, டேய் நாங்களும் உன் கூட வரோம் என்று சுப்பிரமணி அவனுடன் கிளம்புவதாக சொல்லவும், ஏன்பா என்று கௌதம் கேட்க, இல்லடா, நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும் இல்ல, 10 நாளுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் தானே என்று சாந்தி கூறவும், யோசித்த கௌதம், சரி அப்ப எல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில அர்ஜுன் கூட அங்கிருந்து வந்துருங்க சரியா என்று கௌதம் கூற, சரி என்று தலையசைத்தனர். வரும்போது அந்த பெரிய கார் என்று அவன் நினைவுபடுத்தவும், சரிடா என்று கூறி அவர்கள் அங்கு இருந்து கிளம்பி இருந்தனர். அந்த வீட்டின் முன்பு வாகனம் நிற்க, அந்த சத்தத்தில் வீட்டிலிருந்து எட்டி பார்த்த திவ்யா மற்றும் ஹரிணி இருவருமே தன் அண்ணனையும் தன் அம்மா அப்பா இருவரையும் பார்த்தவளின் இதழில் புன்னகை. அம்மா, அப்பா என்று வேகமாக அருகில் வந்த அவள் 8 நாட்களும் அவர்களை காணாத தவிப்பில் இருவரையும் அணைத்து கொள்ள, இருவரும் அவளை அணைத்து விடுவித்து, எப்படி இருக்க என்று இருவரும் கேட்க, நான் நல்லா இருக்கேன் என்று கூறியவள், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணினேன் என்று கூறவும், நானும் என்று கூறிய சாந்தி, சரி சாப்பிட்டியா என்று கேட்க, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுமா, நீங்க சாப்பிட்டீங்களா என்று திவ்யா கேட்கவும், சாப்பிட்டாச்சு கௌதம் வீட்டில் என்று கூறியபடியே அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தனர். எப்படி இருக்கீங்க அத்தை, மாமா என்று ஹரிணியும் கேட்க, நல்லா இருக்கும் என்று ஹரிணியுடன் பேசியபடியே வந்து வீட்டின் உள்ளே நுழைந்த இருவரும் அந்த ஹாலில் அமர்ந்து இருந்த தன் அம்மாவை பார்த்த சுப்பிரமணி, எப்படி இருக்கீங்கம்மா என்று கேட்கவும், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க மணி என்று அவர் கேட்கவும், எனக்கு என்னம்மா, நானும் நல்லா இருக்கேன், என் பையன் கூட அவனோட வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்று அவர் கூறவும், அதற்கு மேல் பாட்டி எதுவும் பேசவில்லை. அவர் மௌனமாக தன் மருமகளை ஒரு பார்வை பார்த்து அமைதியாக அமர்ந்துவிட, சாந்தியும் எப்படி இருக்கீங்க அத்தை என்று ஒரு மரியாதைக்காக கேட்கவும், நல்லா இருக்கேன் என்று கூறிய அவர், நான் ரூமுக்கு போறேன் என்று எழுந்து அறை உள்ளே நுழைந்து விட்டார். செல்லும் தன் அம்மாவை ஒரு பார்வை பார்த்த சுப்பிரமணி எதுவும் பேசாமல் நேராக தன் மனைவியுடன் தன் அறை சென்று விட, அப்பா என்று அர்ஜுன் அழைப்பில் திரும்பி பார்த்த சுப்பிரமணி, சொல்லுப்பா என்று கேட்கவும், நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு ஷாப்பிங் போறோம், நைட்டு எத்தனை மணிக்கு நம்ம இங்கிருந்து கிளம்புறோம் என்று கேட்கவும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மணிக்கு கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், காலையில 10 மணிக்கு ஷாப்பிங் போகணும்னு
கௌதம் சொல்லியிருக்கான் என்று அவர் கூறவும் சரிப்பா என்று தலையசைக்க சுப்பிரமணி அறை உள்ளே நுழைந்து கொண்டார். தன் அண்ணனை பார்த்த திவ்யா, அண்ணா எங்க போக போறீங்க என்று கேட்கவும், எல்லாரும் வில்லேஜுக்கு போக போறோம், மதுரைக்கு மாமா வீட்டுக்கு என்று அர்ஜுன் கூறவும், அதை கேட்டதும் நீயும் போறியா என்று கேட்க, நம்ம ஃபேமிலியில எல்லாரும் தான் என்று அர்ஜுன் கூறவும், நாங்களுமா என்று திவ்யா கேட்க, இல்ல உன்னெல்லாம் கூப்பிடலாம் அண்ணா என்று கூறவும், ஏன் என்று திவ்யா கேட்க, என்னையும் கூப்பிடலாம் அண்ணா, நான் தான் வரேன்னு சொன்னேன், உனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணா. ஸோ நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் என்று அர்ஜுன் கூறவும், அப்போ யாரெல்லாம் போறீங்க என்று அவள் கேட்க, நான் அம்மா அப்பா அப்புறம் அண்ணா அப்புறம் அண்ணி அப்புறம் யாழினி அப்படின்னு மொத்த ஃபேமிலியும் போகிறோம் என்று கூறவும், அப்போ அந்த ஃபேமிலியில் நான் இல்லையா என்று திவ்யா கேட்கவும், அதை கேட்டதும் தன் தங்கையை பார்த்தவன், உனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குமா என்று அர்ஜுன் கேட்கவும், உனக்கு இருக்குமா என்று திவ்யா கேட்க, எனக்கு இருக்கும், ஏன்னா நான் போலீஸ்காரனாக போகிறேன், நான் போக போகிற இடம் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், நான் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன நான் மாற்றிக்கணும், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீ அப்படி கிடையாது, அதனால தான் உன்கிட்ட கேட்டேன், உனக்கு அங்கே போகிறது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி இல்லை அம்மா அப்பா கிட்ட நானும் வரேன்னு சொல்லிடு, முடிஞ்சு போச்சு, கிளம்பிரு, நாளைக்கு ஈவினிங் எல்லாரும் கிளம்புற மாதிரி இருக்கும் என்று கூறவும், அதை கேட்ட திவ்யா சரி என்று தலையசைத்து அப்படியே தன் அறை உள்ளே நுழைந்தாள். அவளை தொடர்ந்து ஹரிணியும் உள்ளே நுழைய, என்னாச்சு, எதையோ யோசிக்கிற மாதிரி இருக்குது என்று ஹரிணி கேட்கவும், இல்ல அங்க போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் என்று அவள் கூற, ஏன் உனக்கு அங்க போகணும்னு ஆசையா இருக்குதா என்று ஹரிணி கேட்க, ஆம் என்று அவள் தலை அசைக்க, ஆனா கடைசி முறை நம்ம எல்லாரும் போகும்போது உனக்கு அங்க இருக்கவே பிடிக்கலன்னு சொன்ன இல்ல என்று ஹரிணி கேட்கவும், ஆமா அங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல, ஆனா என்று திவ்யா நிறுத்தவும், ஆனா என்ன என்று ஹரிணி கேட்க, ஆனா இந்த முறை அங்க போகணும்னு எனக்கு தோணுது, அங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு எனக்கு தோணுது என்று கூறவும், ஆனா அங்க 10 நாள் தங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்ஜுன் அத்தான் சொன்னாரு, 10 நாள் உன்னால் அங்க தங்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினாள் ஹரிணி. ஏன் என்னால் முடியாது, என் அண்ணா அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு வந்தான், அவனே அந்த வீட்டில் போய் தங்கறதுக்கு தயாராக இருக்கும்போது நான் தங்க மாட்டேனா என்று கேட்கவும், சில நொடி யோசித்தவள், நீ போறதா இருந்தா நானும் வரேன் என்று ஹரிணி கூறவும், அப்போ நான் அண்ணாவுக்கு கால் பண்ணட்டுமா என்று திவ்யா கேட்க, பண்ணு என்று தலையசைத்தாள் ஹரிணி. அடுத்த நிமிடம் தன் போனை எடுத்த திவ்யா கௌதம் எண்ணிற்கு அழைப்பு விடுக்க, இங்கு அந்த ஹாலில் அமர்ந்து மூவரும் என்ன என்ன பொருட்கள் வாங்கலாம் என்று பேசி முடிவு செய்து பட்டியல் போட்டு கொண்டு இருக்க, அந்த நேரம் கௌதமின் அலைபேசி ஒலி எழுப்பவும், அதில் தன் எதிரில் இருந்த இருவரையும் ஒரு பார்வை பார்த்து, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் என்று கூறியவன் அந்த பால்கனியில் வந்து அழைப்பை ஏற்று, ஹலோ சொல்லு திவ்யா எப்படி இருக்க என்று கௌதம் கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க என்று அவள் கேட்க, எனக்கு என்ன, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் என்று புன்னகையோடு கூறியவன், அண்ணா அர்ஜுன் அண்ணா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு என்று அவள் நிறுத்தவும், என்ன விஷயம் என்று கௌதம் கேட்க, அது நீங்க எல்லாரும் மதுரைக்கு போறத பத்தி அர்ஜுன் அண்ணா என்கிட்ட சொன்னான் என்று திவ்யா கூறவும், ஆமா நாங்க எல்லாரும் மதுரைக்கு போறோம், ஏன் என்னாச்சு என்று கௌதம் கேட்கவும், நானும் வரலாமா அண்ணா என்று அவள் கேட்க, அதை கேட்ட கௌதம் ஒரு நிமிடம் அப்படியே மௌனமாக இருந்தான். அவன் மௌனத்தை பார்த்து, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் அண்ணா என்று அவள் கூறவும், இங்க பாரு, அவங்க எனக்கு எப்படி மாமாவோ அதே மாதிரி உனக்கும் மாமா, உன்னோட மாமா வீட்டுக்கு போறதுக்கு நீ எதுக்கு பர்மிஷன் கேட்குற, உனக்கு மாமா வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தாராளமா வா, நான் எதுக்கு மறுக்க போறேன் என்று கௌதம் கேட்கவும், அப்போ நானும் உங்க கூட வரலாமா அண்ணா என்று அவள் கேட்க, தாராளமா வரலாம் என்று அவன் கூற, அதை கேட்டதும் அவளுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது.
தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் என்று அவள் கூற, ஹே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்று கூறியவன், அண்ணா அது இன்னொரு விஷயம் என்று அவள் நிறுத்தவும், என்ன என்று அவன் மௌனமாக இருக்க, அது ஹரிணியும் நம்ம கூட வரேன்னு சொல்றா என்று அவள் கூற, சில நொடி மௌனத்திற்கு பிறகு, அவளுக்கும் அங்க வந்து இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தாராளமா வரட்டும். ஹரிணி வரா அப்படின்னா ஹரியும் வரானான்னு கேட்டுக்க சொல்லு. அதுக்கடுத்து எல்லாரும் போகலான்னு பிளான் பண்ணலாம் என்று கூறவும், ரியலி தேங்க்யூ அண்ணா என்று கூறியவள் ஹரிணியை பார்த்து போகலாம் என்று தம்ஸ் அப் செய்யவும் அதில் அவள் புன்னகைத்தாள். சரி, அப்போ நீங்க எல்லாரும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு ஈவினிங் போகலாம் என்று கௌதம் கூற சந்தோஷமாக சரி என்று அழைப்பை துண்டித்தாள் திவ்யா. அண்ணா ஓகே சொல்லிட்டாங்க, நாளைக்கு நம்ம எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டாங்க. நீ ஹரி அத்தானும் நம்ம கூட வரானான்னு ஒரு வாட்டி கேட்டுக்க சொன்னாங்க என்று கூறவும், சரி என்று தலை அசைத்த ஹரிணி தன் அண்ணன் ஹரிக்கு அழைப்பு விடுத்து அவன் வருகிறானா என்று கேட்க, அவனுக்கும் வில்லேஜுக்கு செல்ல விருப்பப்பட சரி என்று கூறினான். அதன் பிறகு அனைவரும் செல்வதாக முடிவு எடுத்து இருக்க, அந்த முடிவை பற்றி கௌதம் அஸ்வினி மற்றும் யாழினியிடம் கூறவும், அஸ்வினி யாழினி இருவரும் சந்தோஷமாக சரி என்று தலையசைத்தனர். யாழினி தன் அப்பா அம்மா இருவருக்கும் அழைப்பு விடுத்து, நாங்க எல்லாரும் நாளைக்கு இங்க இருந்து கிளம்புவோம், கூடவே அக்கா அத்தா மாமா அத்தை அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாருமே வராங்க, பாட்டியே தவிர. ஹரிணியும் சேர்த்து வராங்க. எல்லாரும் தங்குறதுக்கு தனித்தனி அறைகள் ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில என்ன சமையல் பண்ணணும் அதுக்கடுத்து பிளான் பண்ணிக்கோங்க என்று கூற, பைரவருக்கோ அத்தனை சந்தோஷமாக சரி சரி நாங்க காத்திருக்கோம் என்று அவர் கூறவும், அப்பா என்று அவர் போனை கட் செய்யும் பொழுது அவள் அழைக்க, சொல்லுமா என்று அவர் கேட்கவும், எல்லாம் நம்ம ரூம்ல தங்குவதற்கு அவங்களுக்கு ரூம்ஸ் பத்தாது, அதனால என்னோட ரூமை ஹரிணி அப்புறம் திவ்யா 2 பேருக்கும் கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம மதனோட ரூமை அர்ஜுன் அத்தானுக்கும் ஹரி அண்ணாவுக்கும் கொடுத்துடலாம். கீழே இருக்கக்கூடிய கெஸ்ட் ரூமை மாமாவுக்கும் அத்தைக்கும் கொடுத்துடலாம். மதன் நாங்க 2 பேரும் மாமா வீட்டுல போய் தங்கிக்கிறோம், சரியா என்று கேட்கவும், சரிடா என்று அவர் கூற, அவரிடம் அனைத்தையும் பேசி முடித்து அழைப்பை துண்டித்தவள் அன்று இரவு அமைதியாக உறக்கத்திற்குள் நுழைந்தாள். அத்தியாயம் 115. காலை பொழுது யாருக்காகவும் காத்து இருக்காமல் அழகாக விடிந்து இருக்க, தூக்கத்திலிருந்து கண் விழித்த அஸ்வினி அத்தனை பரபரப்பாகத்தான் இருந்தாள். பின்னே இன்று அவள் வீட்டிற்கு கிளம்ப போகிறாள். அது மட்டும் இல்லாமல் அவள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்க போகிறாள் என்ற எண்ணமே அவளுக்கு மேலும் சந்தோஷத்தை கொடுத்து இருக்க, அதற்கு ஏற்ப அவள் சந்தோஷமாக குளித்து முடித்து தயாராகி அந்த ஹாலில் வந்து அமர்ந்து தன் தங்கை யாழினியுடன் பேசிக்கொண்டு இருக்க, கௌதமை பார்த்து 2 பேரும் குட் மார்னிங் என்று கூற, இருவரையும் திரும்பி பார்த்த கௌதம் குட் மார்னிங் என்று கூற, அவள் கிச்சனுக்கு செல்லவும் அங்கு அவளுக்காக காஃபி தயாராக இருந்தது. யாழினி, நீயா காஃபி போட்ட என்று கேட்ட அஸ்வினி தனக்காக ஊற்றி வைத்து இருந்த காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டு அவள் ஹாலுக்கு வரவும், நான் போடல, அத்தான் எனக்கு முன்னாடி எழுந்து காஃபி போட்டுட்டு இருந்தாரு, நானே இப்போ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் வெளியில வந்தேன் என்று கூறவும், அத்தான் நீங்களே போட்டுட்டீங்களா, வெயிட் பண்ணிருக்கலாம் இல்ல என்று அஸ்வினி கேட்கவும், இங்க பாரு, இங்க இந்த வேலையெல்லாம் நீ தான் பண்ணணும் நான் தான் பண்ணணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது, யார் முதல்ல இழந்துக்கிறாங்களோ அந்த வேலையை அவங்க முதல்ல பார்க்கட்டும், சரியா என்று அஸ்வினியை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து கௌதம் கூறவும், அவன் வார்த்தையில் அவள் எதுவும் பேசாமல் சந்தோஷமாக சரி என்று தலையசைத்தாள். அதற்கு பிறகு அவள் பேசவா போகிறாள். சந்தோஷமாக அவர்கள் பேசியபடி காலை உணவை முடித்துக்கொண்டு வீட்டிலிருந்து சரியாக 9 மணி அளவில் கிளம்பி அந்த பெரிய மாலுக்கு வந்து சேர்ந்தனர். 10 மணி அளவில் அந்த மால் உள்ளே நுழைந்தவர்கள் தேவையான பொருட்களை வாங்கி வைத்து கொண்டு இருக்க, சரியாக 10:30 மணி அளவில் சாந்தி சுப்பிரமணி உடன் அர்ஜுனும் வந்து சேர்ந்தான். அவர்களும் இவர்களுடன் இணைந்து கொள்ள
மேலும் சில பொருட்களை வாங்கி குவித்தனர். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அதிலேயே சென்றது. மதிய உணவை அங்கு இருந்த ஒரு ஃபுட் கோர்ட்டில் முடித்துக்கொண்டு மீண்டும் தங்கள் ஷாப்பிங்கை தொடர்ந்தவர்கள் ஒரு வழியாக தங்கள் அனைத்து ஷாப்பிங்கையும் முடித்துவிட்டு அந்த மாலில் இருந்து வெளியில் வந்த பொழுது மதியம் மணி 3ஐ தொட்டு இருந்தது. ஓகே, எல்லாரும் வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கிருந்து உடனே கிளம்பிடலாம் என்று கௌதம் கூறவும், ஹரி, திவ்யா 3 பேரும் எப்ப வருவாங்க என்று கௌதம் கேட்க, அது அண்ணா 3 பேரும் நான் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் என்று அர்ஜுன் கூற, சரி ஓகே என்று கூறியவன் வெளியில் வர அங்கு அவர்கள் செல்வதற்காக காத்து கொண்டு இருந்தது அந்த கார். இந்த கார் என்னடா என்று கேட்கவும், அண்ணா அது நான் சுதர்ஷன் டிராவல்ஸ்ல இருந்து இந்த காரை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தேன். அது எல்லாரும் போறோம் இல்லையா, ஸோ அது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் இல்ல என்று கூறவும், அதுவும் சரி என்று தோன்றிவிட அவன் சந்தோஷமாக அந்த காரின் உள்ளே அமர்ந்து வாகனத்தை உயிர்ப்பித்தான். வரும்பொழுது மூவரும் டாக்ஸியில் வந்து இருந்ததால் செல்லும் பொழுது மூவரும் அந்த காரிலேயே வீடு வந்து சேர்ந்தனர். அந்த காரில் ஏற்கனவே ஹரிணி திவ்யாவுடைய லக்கேஜும் இருக்க சரியாக 6 மணிக்குள் அவர்கள் மூவரையும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்படி கூறியிருந்தான் அர்ஜுன். காலை 9 மணி அளவில் தன் அம்மா அப்பாவுடன் ஷாப்பிங் மாலுக்கு வந்து சேர்ந்து இருந்தான். யாழினி அவள் அறை உள்ளே நுழைந்து சில நிமிடத்திற்குள் குளித்து முடித்து தன் உடையை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தாள். சாதாரண சுடிதாருக்கு மாறியவள் அந்த தலைமுடியை சரி செய்தபடி அவள் வெளியில் வரவும் அவள் அத்தை பாத்ரூம் உள்ளே நுழைந்து கொண்டார். அவரை புன்னகையுடன் பார்த்தவள் நேராக கிச்சனுக்கு சென்று அனைவருக்கும் சூடாக தேநீரை தயார் செய்ய, அதே நேரத்தில் தன் அறையிலிருந்து வெளியில் வந்து இருந்த அஸ்வினி சாதாரண சுடிதாரில் வந்த அவளை பார்த்து புன்னகையோடு, அத்தா குளிக்க போயிட்டாங்களா அக்கா என்று கேட்கவும், ஆமா என்று தலையசைத்தவள், நான் வந்து காஃபி போட்டு இருப்பேன் இல்லையா என்று கேட்கவும், அக்கா என்ன இது, எல்லாரும் ஒரே வீட்டில் தானே இருக்கோம், அப்புறம் என்ன என்று கேட்டவள் காஃபியை தயார் செய்து கப்பில் ஊற்ற அதனை எடுத்துக்கொண்டு அவள் வெளியில் வரவும் அங்கு அர்ஜுன் வரவும் சரியாக இருந்தது. அர்ஜுனிடம் ஒரு கோப்பையை நீட்டிய அஸ்வினி தன்னுடைய அறைக்கு ஒரு கோப்பையை எடுத்துக்கொண்டு சென்றாள். கௌதமிற்காக தன்னுடைய அறைக்கு ஒரு கோப்பையை எடுத்து சென்றாள் கௌதமிற்காக. அந்த நேரம் காலிங் பெல் சத்தம் கேட்க அர்ஜுன் யாழினி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். கதவை திறப்பதற்காக யாழினி நகரவும், நான் திறக்கிறேன் என்று அர்ஜுன் கூற அவள் அப்படியே நின்று கொள்ள அந்த அறை உள்ளே இருந்து வெளியில் வந்தார் சுப்பிரமணி. மாமா காஃபி என்று யாழினி கேட்கவும் அவர் சரி என்று தலையசைக்க கிச்சன் உள்ளே நுழைந்து அவருக்காக சூடாக ஒரு கோப்பை காஃபியை கொண்டு வந்து நீட்டினாள். அதை வாங்கி அவர் குடித்தபடியே, யாருமா என்று கேட்கவும், தெரியல என்று அவள் தோல் உலுக்கிய பொழுது திவ்யா, ஹரிணி மூவரும் உள்ளே நுழைந்தனர். மூவரையும் பார்த்து புன்னகையோடு, வாங்க என்று கூறியவள், உட்காருங்க என்று அவர்களுக்கு அந்த சோஃபாவை கை காட்டி வேகமாக கிச்சன் சென்று அவர்களுக்கு 3 கோப்பையில் காஃபியை ஊற்றி கொண்டு வந்து மூவரிடமும் நீட்ட, தேங்க்யூ என்று மூவரும் எடுத்துக்கொண்டனர். ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட் என்று மாற்றிக்கொண்டு அந்த தலையை துவட்டியபடி நின்ற பொழுது அறை உள்ளே நுழைந்த அஸ்வினி அவனை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்க்கவும் கண்ணாடியில் அவளை பார்த்தவன் திரும்பி அஸ்வினியை பார்த்து, என்ன மேடம் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன சைட் அடிக்கிறியா என்று புருவம் உயர்த்தி கௌதம் கேட்க, அதுவா இன்னைக்கு நீங்க புதுசா ட்ரெஸ் போட்டு இருக்கீங்களா, அதான் பார்த்தேன் என்று அஸ்வினி கூற, ட்ரெஸ் புதுசா இருக்குன்னு பாத்தியா, இல்ல இன்னைக்குதான் நான் இந்த ட்ரெஸ் போட்டதே பாக்குறியா என்று அவன் கண்ணடித்து கேட்கவும், ஹத்தா என்று அவனை பார்த்தவள், அது இதுவரைக்கும் நான் உங்களை ஜீன்ஸ் பேண்ட்ல பார்த்ததே இல்லை என்று அவள் கூறவும், ஹோஹோ அது போட வாய்ப்பே கிடைக்கல, அதான் போடல என்று கூறியவன், சரி கொடு காஃபிய என்று வாங்கிய பொழுது, யாரு திவ்யா வந்துட்டாங்களா என்று கேட்க, தெரியலையே காலிங் பெல் சத்தம் கேட்குது, மேபி வந்திருக்கலாம் என்று அஸ்வினி கூறவும் மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியில் வர அந்த ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டு இருந்த மூவரையும் பார்த்து, வாங்க என்று அழைக்கவும் மூவரும் அஸ்வினியை பார்த்து தலையசைத்தனர். அதான் திவ்யா வந்துட்டாங்க என்று அவள் உள்ளே குரல் கொடுக்கவும்,
இதோ வந்துட்டேன் என்று கூறியவன் தன் தலையை சரி செய்தபடி காஃபியை குடித்தபடியே வெளியில் வந்து அமர்ந்து இருந்த மூவரிடமும் பேசியபடியே, யாழினி, பேக் ரெடி பண்ணிட்டியா என்று கேட்க, பண்ணிட்டேன் அத்தான் என்று கூறியவள் தன் கையில் கொண்டு வந்து இருந்த காஃபி ஒன்றை அஸ்வினியின் கையில் கொடுத்துவிட்டு மற்றொன்றை தான் குடிக்க தொடங்கினாள். காஃபியை குடித்து அனைத்து பாத்திரத்தையும் கழுவி அதனை ஷெல்ஃபில் அடுக்கி வைத்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து, கிளம்பலாமா என்று தலையசைக்க, அதன்பின் கிளம்புவதற்கு அனைத்தையும் தயாராகிவிட வீட்டை ஒரு நிமிடம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று அஸ்வினி சொல்ல சரி என்று கூறினான். அதன் பிறகு அஸ்வினியும் யாழினியும் ஒரு நிமிடத்திற்குள் வீட்டை சுத்தம் செய்து அனைவரும் ஒன்றாக கிளம்பினர். கௌதம் அஸ்வினி மற்றும் யாழினியுடைய பேக்கை பிடித்து கொள்ளவும், அத்தான் இதுல ஒண்ணுமே இல்லை, நானே தூக்கிப்பேன் என்று யாழினி கூற, நீ சும்மா இரு என்று கூறவும், அண்ணா நான் வேணும்னா யாழினி பேக்கை தூக்கிட்டு வரேன் என்று அர்ஜுன் கை நீட்ட, பரவாயில்ல இருக்கட்டும் என்கிட்டயே என்று கௌதம் கூறியபடியே லிப்டின் உள்ளே நுழைந்து தரை தளத்தை அடைய அங்கு அவர்களுக்காக அந்த கார் காத்து கொண்டு இருந்தது. அனைவரும் காரின் உள்ளே ஏறி அமர்ந்து கொண்டனர். டிரைவர் இருக்கையில் அமர்ந்து கொண்ட அர்ஜுன், நான் தான் கார் டிரைவ் பண்றேன் என்று கூற, நான் பண்ணட்டுமா என்று கௌதம் கேட்க, அது போகும்போது மாத்திக்கலாம் என்று கூற, ஓகே என்று தோல் உலுக்கிய கௌதம் அஸ்வினியுடன் ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்து கொள்ள, திவ்யா ஹரிணி இருவரும் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொள்ள, அர்ஜுனுக்கு எதிரில் இருந்த இருக்கையில் ஹரி அமர்ந்து கொண்டான். கடைசியில் இருந்த இருக்கையில் யாழினி, சாந்தி மற்றும் சுப்பிரமணி மூவரும் அமர்ந்து கொள்ள அவர்களது பயணம் அங்கு இருந்து தொடங்கியது. கார் பயணம் அமைதியாக செல்வதை பார்த்த யாழினியோ அங்கு இருந்த அனைவரையும் பார்த்தாள். கௌதம் அஸ்வினி இருவரும் ஏதோ பேசிக்கொண்டு வர திவ்யா ஹரிணி இருவரும் போனை நோண்டி கொண்டு வந்தனர். அவள் அத்தை மாமா இருவரும் எதையோ பேசிக்கொண்டு இருக்க இவள் மட்டும் தனியாக இருப்பது போல் ஒரு உணர்வு. அவள் பார்வை டிரைவர் சீட்டில் அமர்ந்து இருந்த அர்ஜுன் மீது படிய அவன் பார்வையும் அவள் மீது படிந்தது. அந்த மிரர் மூலம் அவளை பார்த்தான். அதனை கவனித்தவள் சட்டென்று தன் பார்வையை திருப்பிக் கொள்ள அவன் ஸ்பீக்கரை ஆன் செய்து பாடல் ஒன்றை ஒலிக்க விட்டான். காற்றோடு கை வீசி நீ பேசினால் எந்த நெஞ்சோடு புயல் வீசுதே, வயதோடும் மனதோடும் சொல்லாமலே சில எண்ணங்கள் வலை வீசுதே, காதல் வந்தாலே கண்ணோடுதான் கள்ளத்தனம் வந்து குடையேறுமோ, கொஞ்சம் நடித்தேனடி கொஞ்சம் துடித்தேனடி இந்த விளையாட்டை ரசித்தேனடி, உன் விழியாலே உன் விழியாலே என் வழி மாறும் கண் தடுமாறும், அடிது ஏதோ ஒரு புது ஏக்கம், இது வலித்தாலும் நெஞ்சம் அதை ஏற்கும் என்று அந்த ஸ்பீக்கரில் அவளுக்காக அவளை நினைத்து அந்த பாடலை ஒலிக்க விட்டான் அவன். அதை கேட்ட அவள் அவனை பார்க்க முடியாமல் தவிர்த்து வெளியில் வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்தவளின் மனம் என்ன நினைத்ததோ அவளுக்கு மட்டுமே தெரியும் அந்த ரகசியம் என்ன என்று. அத்தியாயம் 116. அமைதியாக சாலையில் ஊர்ந்து சென்று கொண்டு இருந்த அந்த வாகனத்தின் உள்ளே பாடல் கசிந்து கொண்டு இருந்தது. ஒருவரும் ஒவ்வொரு வேளையில் ஈடுபட்டிருக்க அவள் மட்டும் பாடல் வரிகளை கேட்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். அந்த வாகனம் சாலையில் அமைதியாக சென்று கொண்டிருப்பதை பார்த்த கௌதம் அர்ஜுன் என்று அழைக்கவும், சொல்லுங்க அண்ணா என்று வெளியில் பார்த்தபடியே கேட்கவும், அது இந்த ஏரியாவில் ஒரு ஹோட்டல் வரும் இல்லை என்று கேட்கவும், ஆமாம் என்று தலை அசைக்க, அங்கே நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டு இங்கிருந்து போகலாம் என்று கௌதம் கூற சரி என்று தலையசைத்தான். அதன் பிறகு சரியாக 9 மணி அளவில் அந்த கடை முன்பு வாகனத்தை நிறுத்தினான். அனைவரும் இறங்கி உள்ளே நுழைந்தனர். அங்கு அவர்களுக்கு பிடித்தமான உணவை ஆர்டர் செய்து சாப்பிட்டு முடித்தனர். கிட்டத்தட்ட அங்கேயே 3/4 மணி நேரத்தை செலவழித்து மீண்டும் காரின் உள் அமர்ந்து மீண்டும் பயணத்தை தொடங்கி இருக்க அந்த காரில் அமர்ந்த ஹரி, நான் ஓட்டுறேன்,
நீ இப்ப ரெஸ்ட் எடு என்று கூறவும், டேய் வெறும் 2.5 மணி நேரம் தாண்டா ஓட்டுனேன் என்று அர்ஜுன் கூறவும், பரவாயில்ல கொஞ்ச நேரம் ஓட்டுறேன் என்று அவன் கூறவும், வாகனத்தை இயக்க பிறகு அந்த வாகனம் அமைதியாக சாலையில் ஊர்ந்து சென்றது. அனைவரும் ஒவ்வொரு வேளையில் ஈடுபட்டிருக்க அவள் மட்டும் பாடல் வரிகளில் தன்னை மறந்து இருந்தாள். மெல்ல மெல்ல தூக்கம் ஆட்கொள்ள அவள் மெல்லமாக உறக்கத்திற்கு சென்று விட்டாள். முன் இருக்கையில் அமர்ந்திருந்த அர்ஜுனனின் பார்வை பின் இருக்கையில் அமர்ந்து இருந்த அவள் மீது படிய, ஜன்னல் கம்பியில் சாய்ந்தபடி கண்மூடி இருந்த அவளை பார்த்ததும் சில நொடிகள் அவளை அவன் பார்த்து கொண்டு இருக்க, கௌதம் அஸ்வினியிடம் பேசியபடி அவன் பக்கம் திரும்பவும் சட்டென்று தன் பார்வையை திருப்பி அமைதியாக அமர்ந்து கொண்டான் அர்ஜுன். இரவு முழுவதும் அந்த பயணம் தொடர்ந்தது. ஹரி பின்பு 2 மணி நேரம் கழித்து கௌதம் என்று மாறி மாறி அந்த வாகனத்தை இயக்க சரியாக காலை 4:30 மணி அளவில் அந்த ஊர் உள்ளே நுழைந்து இருந்தது. மெதுவாக தூக்கம் கலைந்த யாழினி அவள் எங்கு வந்து இருக்கிறோம் என்று பார்த்ததும் தன் ஊருக்கு வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்தவள் வேகமாக தனது கைப்பையின் உள்ளே இருந்த போனை வெளியில் எடுத்து தன் அப்பாவின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தாள். எப்பொழுதடா தன் பிள்ளை வரும் என்று காத்து கொண்டிருந்த அவர் இரவு முழுவதும் சரியாக தூக்கம் இல்லாமல் இருந்து இருக்க, அந்த அழைப்பை பார்த்ததும் எழுந்து அழைப்பை ஏற்று காதில் வைக்க, அப்பா ஊருக்குள்ள வந்துட்டோம், இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள வந்துருவோம் என்று யாழினி கூறவும், சரிடா தங்கம் என்று கூறிய அவர் அழைப்பை துண்டித்து மங்களம் என்று தன் பக்கத்தில் படுத்து தூங்கிக் கொண்டு இருந்த தன் மனைவியை அழைக்கவும், அவர் அழைப்பில் சட்டென்று எழுந்து என்னாச்சுங்க என்று கேட்கவும், அது 5 நிமிஷத்துக்குள்ள வந்துருவாங்களாம் என்று பைரவர் கூறவும், சரி என்று எழுந்து முகத்தை கழுவி அவர் வேகமாக அந்த கிச்சன் உள்ளே நுழைந்தார். அங்கு ஏற்கனவே ஆரத்தை கரைத்து வைத்து இருக்க அதனை எடுத்து முன்னால் கொண்டு வந்தவர் அதன் மீது ஒரு வெற்றிலையையும் அத்தோடு 2 சூடத்தையும் வைத்தார். பைரவர் எழுந்து வெளியில் வந்து கதவை திறக்க அந்த வீட்டின் முன்பு வாகனம் வந்து நின்றது. அதை பார்த்ததும் அத்தனை ஆர்வமாக உள்ளே இருந்தவர்களை பார்க்க காரின் கதவை திறந்து கொண்டு முதலில் இறங்கி இருந்தான் கௌதம். அவனை பார்த்ததும் வாங்க மாப்ள என்று கூறவும், இதோ வந்துட்டேன் மாமா, ஆனா நீங்க தான் இப்ப வரைக்கும் என்ன மாப்பிள அப்படின்னு கூப்பிடுறீங்க, எத்தனை தடவை சொன்னாலும் மாற்ற மாட்டீங்களா என்று புன்னகையோடு அவன் அவரை பார்க்கவும், மாற்ற முடியாது, என்ன இருந்தாலும் நீங்க என் பொண்ணுடைய புருஷன், அதனால அதுக்கான மரியாதையை கொடுத்துதான் ஆகணும், அடிக்கடி அதை சொல்லாதீங்க, மாப்பிள்ளன்னு சொன்னாலும் ஏத்துக்கோங்க என்று சிரிப்போடு பைரவர் கூறவும், அதை கேட்டு தலையசைத்த அவனும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன் மாமாவை பார்த்து புன்னகைக்க, நல்லா இருக்கியாப்பா என்று அவர் கேட்கவும், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்க, ரொம்ப நல்லா இருக்கேன் என்று கூறினார் பைரவர். அந்த நேரம் அவனை தொடர்ந்து காரில் இருந்து இறங்கிய அவள் தன் அப்பாவை பார்த்ததும் அப்பா என்று சந்தோஷமாக அழைத்தபடி அவர் அருகில் வரவும், அவளை கட்டி அணைத்து விடுவித்த அவர் அவள் நெற்றியில் முத்தம் வைத்து நல்லா இருக்கியாடா என்று கேட்கவும், ஆமாப்பா நல்லா இருக்கேன் என்று அவள் தலை அசைக்கவும் அவருக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. தன் மகளை புன்னகையோடு அவர் பார்த்து கொண்டிருக்க, வீட்டுக்குள்ள போலாமா என்று கேட்டு கொண்டிருக்கும் போது சாந்தி, சுப்பிரமணி, அத்தோடு தூங்கிக் கொண்டு இருந்த ஹரிணி, திவ்யா, ஹரி, அர்ஜுன் என்று அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக காரில் இருந்து இறங்கினர். கடைசியாக இறங்கிய யாழினி தன் அப்பாவை பார்த்ததும் நேராக அவர் அருகில் சென்று அணைத்து விடுவிக்க அங்கு வந்து சேர்ந்தார் அவள் அம்மா மங்களம். கையில் ஆரத்தி தட்டோடு வந்து நிற்கவும் அவரை பார்த்து புன்னகைத்து அவர் கையில் இருந்ததை வாங்கி கொண்டாள் யாழினி. கொடுங்கம்மா என்று புன்னகையோடு வாங்கி தன் எதிரில் இருந்த தன் அத்தானை பார்த்து, என்னத்தான் நிறைய வச்சிருக்கீங்களா என்று கேட்கவும், நீ எடுக்க போறதுனால நான் நிறையவே எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று அவன் கூற, வாய் விட்டு சிரித்த அவள் தன் அத்தானுக்கும் தன் அக்காவுக்கும் ஆரத்தி எடுத்து
இருவரது நெற்றியிலும் பொட்டு வைக்க அவர்கள் இருவரும் புன்னகையோடு ஒருவரை ஒருவர் பார்க்கவும், "என்னத்தான்?" என்று அவள் புருவம் உயர்த்தி கேட்கவும், அவன் தன் பாக்கெட்டின் உள்ளே இருந்து 10,000 கொண்டு வந்து அவள் தட்டில் வைக்கவும், "ஐயோ அத்தான், இவ்வளோ வேண்டாம், நான் சும்மா உங்களை சீண்டுனேன்" என்று சிரிப்போடு அவள் கூற, அவன் சிரிப்போடு, "எடுத்துக்கோ, என் மச்சினிச்சிக்கு இல்லாததா?" என்று கேட்கவும், "அப்போ ஓகே, இப்ப எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இனிமே கொடுப்பீங்களோ இல்லையோ, அதனால கிடைக்கிறத வேண்டான்னு சொல்லக்கூடாது" என்று கூறியவள், "2 பேரும் உள்ள வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க" என்று கூறியவள் தன் கையில் இருந்த ஆரத்தியை அந்த சாலையின் ஓரத்தில் ஊற்றிவிட்டு அவள் உள்ளே நுழைந்தாள். பைரவர், ஹரி மற்றும் அர்ஜுனுடன் சேர்ந்து காரில் இருக்கும் மற்ற உடைமைகளை எடுத்து உள்ளே வைத்து கொண்டு இருக்க, யாழினி அவர்களுடன் நின்று அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டின் உள்ளே நுழைந்தாள். "எல்லாரும் ரொம்ப சோர்வா இருக்கும், அதனால கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க" என்று பைரவர் சொல்லவும், "சரி" என்று அனைவரும் தலையசைத்தனர். "சாந்தி, மாப்ள, நீங்க 2 பேரும் இந்த ரூம்ல தங்கிக்கோங்க. அஸ்வினி, உன்னுடைய ரூமுக்கு கௌதம கூட்டிட்டு போ" என்று கூற, அவள் சரி என்று தலையசைத்தாள். யாழினி, ஹரிக்கும் அப்புறம் அர்ஜுனுக்கும் அவங்களுக்கு ரூமை காட்டிடு, அதுக்கடுத்து இவங்க 2 பேருக்கும் ரூமை காட்டிடு என்று பைரவர் சொல்லவும், "சரிப்பா" என்று தலையசைத்தவள், "எல்லாரும் வாங்க" என்று புன்னகையோடு கூறி வீட்டின் மாடிப்படியில் கடகடவென்று ஏறினாள். அங்கு இருந்த மதன் அறையை கை காட்டி, "நீங்க 2 பேரும் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோங்க" என்று அர்ஜுன் மற்றும் ஹரி இருவரிடமும் கூறியவள், அவர்கள் இருவரும் அந்த அறை உள்ளே சரி என்று தலையசைத்து உள்ளே நுழைந்தனர். அந்த அறை வெறுமையாக இருப்பதை பார்த்த அர்ஜுன், "மதன் இல்லையா?" என்று கேட்க, "அது மதன் மாமா வீட்டில் இருப்பான்" என்று கூறவும், சரி என்று தலையசைத்தான் அவன். "நீங்க 2 பேரும் என் கூட வாங்க" என்று ஹரிணி மற்றும் திவ்யா இருவரையும் அழைத்து சென்று அந்த அறையை காட்டினாள். "இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோங்க" என்று கூறவும், அவர்கள் இருவரும் சரி என்று தலையசைத்து அந்த அறை உள்ளே நுழைந்து கொண்டனர். "நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க" என்று ஃபேனை ஆன் செய்து ஹை ஸ்பீடில் வைத்தாள். "டோர் லாக் பண்ணிக்கோங்க" என்று கூறி கதவை லாக் செய்துவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியில் வந்த அவள் நேராக கீழே வரவும், அங்கு அவளது அம்மா கிச்சன் உள்ளே காலை உணவுக்கான வேலையில் இறங்கி இருந்தார். "அம்மா, காலையில என்ன சமையல் பண்ண போறீங்க?" என்று யாழினி கேட்கவும், "நீ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல" என்று மங்களம் கேட்க, "அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் வரும்போது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டேன்" என்று கூறியவள், "சொல்லுங்கம்மா, காலையில என்ன சமையல் பண்ண போறீங்க?" என்று அவள் கேட்கவும், "பூரி, கிழங்கு, அப்புறம் இட்லி மாவு அரைச்சி வச்சிருக்கேன், இட்லி ஊற்றிக்கலாம், அப்புறம் பொங்கல் போட்டு விடலாமா, சாம்பார் சட்னி எல்லாத்துக்கும் வச்சிடலாம்" என்று கூறவும், சிறிது யோசித்த அவள், "ஓகே" என்று தலையசைத்து, "வாசப் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு வந்துடட்டா" என்று யாழினி கேட்கவும், அவர் சரி என்று தலையசைக்க, யாழினி வாசல் பெருக்குவதற்காக வெளியில் சென்று விட்டாள். "வாங்க அத்தா" என்று அழைத்தபடி அந்த அறை உள்ளே நுழைந்த அஸ்வினி, "இது நம்ம ரூம்" என்று கூறவும், அவன் அந்த அறை முழுவதையும் தன் பார்வையால் சுழல விட்டான். ஒரு பெரிய கபோர்டு, அத்தோடு பெரிய கட்டில் 2 பேர் நன்றாக தூங்கும் அளவிற்கு இருந்தது. 2 அல்ல 3 பேர் தூங்கும் அளவிற்கு பெரிய கட்டிலாக இருந்தது. அதனை பார்த்த கௌதம், "ரொம்ப நல்லா இருக்கு உன்னுடைய அறை" என்று கூறியவன் சுவற்றில் மாற்றப்பட்டு இருந்த அவளது புகைப்படங்களை பார்த்து புன்னகைத்தான். "சரிங்க அத்தா, நீங்க படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க" என்று கூறவும், "நீ தூங்கலையா?" என்று அவன் கேட்க, "இல்ல, இங்க 10 நாள் மட்டும்தானே இருக்க போறோம், அந்த 10 நாளும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா, நான் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டுமா, அம்மா கீழே இருக்காங்க" என்று அவள் கூறவும், அவன் சரி என்று தலையசைத்தான். "தேங்க்ஸ் அத்தா" என்று கூறியவள் அவனை அணைத்து விடுவித்து அவன் நெற்றியில் முத்தம் வைத்து, "நீங்க தூங்குங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க, சரியா, நீங்க கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவேன்" என்று அஸ்வினி கூறவும், அவன் சரி என்று தலையசைத்தான். அவள் வேகமாக அறையை விட்டு வெளியில் வரும்பொழுது யாழினி வாசல் பெருக்கி கோலம் போட்டுவிட்டு வீட்டின் உள்ளே நுழைந்தாள். "அக்கா, நீ தூங்கலையா?" என்று யாழினி கேட்கவும், "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா எங்க?" என்று கேட்கவும், "கிச்சன்ல" என்று கை காட்ட அங்கு சென்றாள். அங்கு அவளது அம்மா காலை உணவிற்கான வேலையில் ஈடுபட்டு இருப்பதை பார்த்ததும், "அம்மா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா?" என்று அஸ்வினி கேட்கவும், அதை கேட்டதும் திரும்பி அவளை பார்த்தவர்,
நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ கொஞ்ச நேரம் படுத்து மாப்பிள்ளை கூட தூங்கி ரெஸ்ட் எடு என்று கூறவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நான் அவர் கூட தானே எப்பவும் இருக்க போறேன், அப்புறம் என்ன என்று அவள் கேட்கவும், அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்த அவர், நீ எதுவுமே பண்ண வேண்டாம் என்று கூறவும், அம்மா ப்ளீஸ், நான் காய்கறி வெட்டி தரட்டா, இல்ல மாவு பிசையட்டா என்று அஸ்வினி கேட்கவும், ஒண்ணுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா நீ அதை பண்ணட்டா இதை பண்ணட்டான்னு கேட்டுட்டு இருக்க என்று மங்களம் கேட்கவும், ப்ளீஸ்மா போர் அடிக்குது என்று அவள் கூறவும், சரி காஃபி போடு, நம்ம எல்லாரும் காஃபி குடிக்கலாம் என்று கூறவும், சரி என்று தலையசைத்தவள் பாலை அடுப்பில் வைத்தாள். நான் இன்னும் பல் தேய்க்கல என்று அஸ்வினி கூற, அப்ப நாங்க மட்டும் தேய்ச்சிட்டோமா, நாங்களும் ஒன்றும் பண்ணல என்று மங்களம் கூற, அப்ப பால் அடுப்புல வச்சுட்டு எல்லாரும் போய் பல்ல தேய்ச்சிட்டு வந்துடலாம் என்று யாழினி கூற, பாலை அடுப்பில் வைத்து அதனை குறைத்து வைத்துவிட்டு அனைவரும் ஒன்றாக அந்த வீட்டின் பின்கட்டிற்கு சென்றனர். இப்பொழுதும் அந்த கிணறு உயிர்ப்புடன் இருந்தது. அத்தோடு குளியல் அறையும் அதன் பக்கத்திலேயே கழிப்பறையும் தனித்தனியாக இருந்தது. அம்மா மகள்கள் என்று மூவரும் ஒன்றாக பேசியபடி பிரஷில் பேஸ்ட் வைத்து பல் துலக்க தொடங்கினர். அத்தியாயம் 117. அம்மா மகள் என்று பல வருடங்களுக்கு பிறகு ஒன்றாக சேர்ந்து இருந்த காரணத்தினால் சந்தோஷமாக பேசி சிரித்தபடி கிச்சன் உள்ளே காஃபியை தயார் செய்து கொண்டிருந்தனர். பெண்கள் மூவரும் வீட்டின் பின்னால் இருக்க அந்த நேரம் கீழே வந்தான் கௌதம். அவனை பார்த்த அஸ்வினி, தூங்கலையா தான் என்று அவள் கேட்கவும், இல்ல தூக்கம் வரல, மாமா எங்க என்று கேட்க, அது அப்பா வெளியில போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று அவள் கூறவும், அந்த வீட்டின் முன்பு தனது டிவிஎஸ் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தார் பைரவர். அவரை பார்த்ததும் புன்னகையோடு, எங்க மாமா வெளியில போயிட்டு வரீங்க, அதுவும் இந்த நேரத்துக்கு என்று கடிகாரத்தை பார்த்த பொழுது 5:30 என்று காட்டிக் கொண்டு இருந்தது. இங்கதான் மாப்பிள்ள, பக்கத்துல போனேன். ஆமா நீங்க தூங்கலையா என்று கேட்கவும், இல்ல எனக்கு உறக்கம் வரல என்று கௌதம் கூற, கொஞ்ச நேரம் படுத்திருக்கலாம் இல்ல மாப்பிள்ள என்று பைரவர் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்ச நேரம் மட்டும் தான் முழிச்சு இருந்தேன், அப்புறம் நான் ஃபுல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன் என்று கௌதம் சொல்லவும், அதை கேட்டதும் சரி என்று தலையசைத்தவர் தன் கையில் கொண்டு வந்து இருந்த தூக்குவாளியை தன் மனைவியிடம் நீட்டவும் அதை வாங்கி கொண்டார் அவர். என்ன மாமா, தூக்குவாளியில ஸ்பெஷலா அத்தை கிட்ட என்ன போகுது என்று சிரிப்போடு கௌதம் கேட்கவும், பால் தான் மாப்பிள, பக்கத்துல மாடு வச்சிருக்காரு இல்ல, அவர்கிட்ட பால் வாங்கிட்டு வரேன் என்று கூறவும் அவன் புன்னகையோடு சரி என்று தலையசைத்தான். அவர்கள் குரல் கேட்டு அறையில் இருந்த சாந்தியும் வெளியில் வர, நீ தூங்கலையாமா என்று சாந்தியை பார்த்து பைரவர் கேட்கவும், இல்ல அண்ணா தூக்கமே வரல, நீங்க பேசிட்டு இருக்க சத்தம் கேட்டதும் நானும் வெளியில வந்துட்டேன் என்று சாந்தி சொல்லவும், அப்ப போய் பல் தொலைக்கிட்டு வாங்க, எல்லாரும் காஃபி குடிக்கலாம் என்று மங்களம் கூற, சரி என்று அனைவரும் பின்கட்டிற்கு சென்றனர். அத்தான் நான் உங்களுக்கு தண்ணி நிரப்பி தரேன் என்று கூறிய அஸ்வினி அந்த வாளியை கிணற்றின் உள் போட்டு வேகமாக கயிற்றை பிடித்து இழுக்க, இரு நான் ட்ரை பண்றேன் என்று கௌதம் கூறவும், இருங்க நானே பண்றேன் என்று கூறி நன்றாக பெரிய வாளியில் தண்ணீரை நிரப்பி அவன் வாளியில் ஊற்றினாள். அதனை பார்த்தவன், பைப் எதுவும் வைக்கலையா என்று கேட்கவும், அது இருக்குது, ஆனாலும் இந்த மாதிரி கிணத்துல ஃபில் பண்ணி குடிக்கிறது என்றது ஒரு மாதிரி இருக்கும் என்று அவள் கூறவும் அவன் சிரிப்போடு அவளை பார்த்தான். அவன் பல் துலக்கி அவன் அறை உள்ளே நுழையவும் அங்கு அர்ஜுன் ஹரி இருவரும் நின்று கொண்டு இருந்தனர். தூங்கலையாடா, நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்தது நீங்க தான், முக்கால்வாசி நீங்க 2 பேரும் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க என்று கௌதம் கேட்கவும், தூக்கம் வரலாத்தான் என்று கூறிய ஹரி, நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், எனக்கும் சூடா ஒரு கப் காஃபி கொடுங்க என்று அவன் கூறவும் புன்னகையோடு அவர்களும் பின்கட்டிற்கு சென்றுவிட அனைவருக்கும் காஃபி தயாரானது. அந்த நேரம் வீட்டின் வாசலில் சத்தம் கேட்க வாசல் பக்கம் பார்வையை செலுத்தினாள் அஸ்வினி. வீட்டின் உள்ளே நுழைந்து கொண்டு இருந்தான் மதன். அக்கா என்று புன்னகையோடு ஓடி வந்த அவன் அஸ்வினியை அணைத்து விடுவிக்கவும் அவளும் அணைத்து கொண்டாள். அப்படியே கௌதமை அணைக்க அவனும் புன்னகையோடு மதன் முதுகை தட்டி கொடுக்க
பின்னால் வந்த ராகுல், வாங்க அண்ணா, வா அஸ்வினி என்று அவன் அழைக்க, அவள் புன்னகையோடு ராகுலை பார்த்து தலையசைத்து, அத்தை வரலையாடா என்று கேட்கவும், அம்மா வந்துட்டு இருக்காங்க ரேவதியை கூட்டிட்டு என்று கூறவும் அவள் சரி என்று தலையசைத்தாள். அந்த நேரம் அந்த வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்தார் கேசவன் மற்றும் கஸ்தூரி. ரேவதி என்று அனைவரும் வீட்டின் உள்ளே நுழைந்தனர். வந்திருந்த அனைவரையும் புன்னகையோடு வாங்க என்று வரவேற்று அவர்களோடு பேசியபடி காஃபி குடிக்க அமர்ந்தனர். அனைவரும் அங்கு அமர்ந்துவிட, கேசவன் வரும்பொழுது வாங்கி வந்து இருந்த உளுந்த வடை, பருப்பு வடையை கொண்டு வந்து கடை பரப்பினார். வீட்டின் நடுவில் பெரிய பாத்திரத்தில் காஃபி தயாராக இருக்க, அதனை சிறு சிறு டம்ளரில் ஊற்றி வைக்க, அதனை யாழினி, அஸ்வினி இருவரும் அனைவருக்கும் எடுத்து கொடுக்க அனைவரும் வாங்கி கொண்டனர். அத்தோடு உளுந்த வடை, பருப்பு வடை என்று கொடுக்க அவர்களும் ஆளுக்கு ஒன்று எடுத்து கொண்டனர். அந்த ஹாலில் அனைவரும் அமர்ந்து பேசி சிரித்தபடி அந்த காஃபியை குடித்து முடித்து சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். நேரம் 6:30 தொட்டு இருக்க, காஃபியை குடித்து முடித்த பைரவர், நான் வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறவும், மாமா நானும் உங்க கூட வரேன் என்று கௌதம் எழுந்து கொள்ளவும், சரி என்று தலையசைத்தார். நாங்களும் வரலாமா என்று அர்ஜுன் மற்றும் ஹரி இருவரும் கேட்க, வாங்க என்று கூற அனைவரும் ஒன்றாக அங்கு இருந்து கிளம்பினர். என் கூட ஒருத்தர் தான் வர முடியும் என்று பைரவர் கூறவும், அப்போ என் கூட ஒருத்தர் வாங்க என்று கேசவன் கூற, அப்போ நாங்க 4 பேரும் என்ன பண்றது என்று கேள்வி வந்தது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட சைக்கிள் இருக்கு, நம்ம எல்லாரும் சைக்கிள்ல போலாம் என்று மதன் கேட்கவும், ஆமா யாழினி சைக்கிள் ஒன்னு இருக்கு, என்னோட சைக்கிள் ஒன்னு இருக்கு என்று அங்கு ஓரத்தில் நின்று இருந்த தங்கள் 2 சைக்கிளையும் எடுத்து காட்டினான். அதில் யாழினி சைக்கிளை பார்த்த அர்ஜுன், நான் சைக்கிள்ல வரேன் என்று அர்ஜுன் கூறிவிட, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்க கூட வந்துடுறேன் மாமா என்று ஹரி கூறவும், சரி என்று கேசவனுடன் பைக்கில் ஹரி செல்ல, கௌதம் பைரவருடன் செல்ல, யாழினியுடைய சைக்கிளில் அர்ஜுனும் மதன் அவனுடைய சைக்கிளை எடுத்துக்கொள்ள, பின்னால் ராகுல் அமர்ந்து கொள்ள என்று இளைஞர்களும் ஆண்களும் ஒன்றாக அந்த வீட்டில் இருந்து வயலை நோக்கி கிளம்பியிருந்தனர். பெண்கள் மட்டும் அந்த வீட்டில் இருக்க, காலை உணவுக்கான வேலையை அனைவரும் ஒன்றாக செய்ய தொடங்கியிருந்தனர். பின்னாடி அடுப்ப வச்சு இட்லி வச்சுக்கலாமா என்று கஸ்தூரி கேட்கவும், அதுவும் சரிதான் என்று முடிவு செய்து பாத்திரத்தை தூக்கி கொண்டு பின்கட்டிற்கு செல்ல, அங்கு கஸ்தூரி இட்லி அவிக்க மற்றவர்கள் மற்ற வேலையில் இறங்க, காய்கறிகளை நறுக்கி கொடுத்தாள் அஸ்வினி. வேண்டாம் என்று அனைவரும் கூறினாலும் அவள் கேட்கவில்லை. நான் செய்வேன், என்னோட வீட்டுல நான் செய்றேன் என்று அவள் கூறவும், அவர்கள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அனைவரும் வேலையில் இறங்கிவிட, காலையில் உளுந்த வடையில் இருந்து அனைவரும் தயார் செய்து கிட்டத்தட்ட 8 மணி அளவில் அனைத்தையும் தயார் செய்து வைத்த பொழுது, வயலுக்கு சென்று இருந்த ஆண்கள் அனைவரும் பேசி சிரித்தபடி அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தனர். சூப்பரான இடம், எல்லாம் நல்லா சில்லுன்னு காத்து, பச்சை பசலேன்னு வயலு, இதெல்லாம் படத்துல மட்டும்தான் பார்த்தது இருக்கேன் என்று ஹரி கூறவும், ஆமாம் என்று தலையசைத்தான் அர்ஜுன். நம்ம முன்னாடி ஒரு டைம் இங்கே வந்திருக்கோம் இல்லை, அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆமாம், அது நைட்டு டைம், அதனால நம்ம யாரு கண்ணுக்கும் அது தெரியவும் இல்லை. அண்ட் அன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் என்று அர்ஜுன் கூற, ஆம் என்று தலையசைத்தான் ஹரி. இருவரும் பேசியபடி அந்த வீட்டின் உள்ளே அங்கு அனைவருக்கும் உணவு தயாராக இருப்பதை பார்த்ததும், குளிச்சுட்டு வந்துடுறோம் என்று கௌதம் சொல்லவும், இல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வயலுக்கு போலாம், அங்க போய் குளிக்கலாம் என்று யாழினி கூறவும், அதை கேட்டதுமே அனைவரும் சரி என்று தலையசைத்தனர். அப்ப எல்லாரும் பின்னாடி போய் கை கழுவிட்டு வாங்க என்று கஸ்தூரி கூறவும், அனைவரும் பின்னால் சென்று கிணற்றிலிருந்து தண்ணீரை மோந்து கை கால்களை கழுவி கொண்டு அனைவரும் வந்து அமர்ந்தனர். அனைவரையும் பார்த்த அஸ்வினி, ஆமா இன்னும் திவ்யா ஹரிணி 2 பேர் வரவே இல்லை என்று அப்பொழுதுதான் நினைவுபடுத்த, அவர்களுக்கும், அட இந்த பொண்ணு நம்ம கூட தானே வந்தது, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்குதா என்ன என்று சுப்பிரமணி சாந்தி கேள்வி எழுந்ததும், தூங்கிட்டு இருப்பாங்க அத்தை, விடுங்க என்று யாழினி கூறவும், இல்லை யாழினி, நீ போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு வாட்டி பாரு, கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா கூட்டிட்டு வா, முழிக்கிறனாலும் எழுப்பி கூட்டிட்டு வா, 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க என்று சாந்தி கூறவும், யாழினிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவள் சென்று எழுப்பவா இல்லை வேண்டாமா
என்று சிந்தனையில் அவள் அமர்ந்து இருக்கவும் அவளை ஒரு பார்வை பார்த்த சாந்தி, சரி அப்ப நானே போறேன் என்று அவர் படியில் கால் வைக்கவும், இல்ல நான் போறேன் என்று கூறிய யாழினி மெதுவாக மாடியில் இருந்த தன் அறைக்கு சென்றாள். கதவை மெதுவாக தட்டினாள். ஹாம், உள்ளே இருந்து குரல் வந்தது. அப்படா முழிச்சிட்டாங்க என்று நினைத்தவள் மீண்டும் கதவை தட்டவும், உள்ள வாங்க என்று அவள் குரல் கொடுக்கவும் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த யாழினி, அது 2 பேரும் முழிச்சிட்டீங்கன்னா கீழே வாங்க சாப்பிடலாம் என்று கூறவும், அதுக்குள்ளையா என்று கேட்கவும், அது டைம் ஆகிடுச்சு இல்ல, நாங்க எல்லாரும் காலையிலே காஃபி குடிச்சிட்டோம், இப்ப சாப்பிட்ற டைம், எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்காங்க, நீங்களும் வரீங்களா என்று கேட்கவும் திவ்யா ஹரிணி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சரி என்று தலையசைத்தனர். அவர்கள் சரி என்று தலையசைத்து கீழே வந்தனர். அங்கு அனைவரும் பேசியபடி ஹாலில் இருப்பதை பார்த்ததும் இருவரும் நேராக பின்கட்டிற்கு சென்று இருக்க அவள் தண்ணீரை கொடுக்க பல் துலக்கி மீண்டும் வீட்டின் உள்ளே நுழைந்தனர். வீட்டின் உள்ளே நுழைந்த இருவரையும் பார்த்து, நல்லா தூங்குனீங்களா என்று பைரவர் கேட்கவும் ஆம் என்று இருவரும் தலையசைக்க, சரி உட்காருங்க சாப்பிடலாம் என்று கூறவும், தரையிலா என்று கேள்வி எழுந்தது ஹரிணி மற்றும் திவ்யா இருவருக்கும். ஆனாலும் எதையும் கேட்கவில்லை, அமைதியாக இருந்து கொண்டனர். பின்னே அங்கு இருந்த அனைவருமே தரையில் தானே அமர்ந்து இருந்தார்கள். அவர்களது மாமா, அதாவது சுப்பிரமணி முதல் கொண்டு அனைவரும் எதுவும் பேசாமல் அவர்களும் அமர்ந்து கொள்ள, முதல்ல மாப்பிள்ளையையும் பொண்ணையும் உட்கார வைங்க என்று கூறவும் அஸ்வினி கௌதம் இருவரும் அருகில் அமர்ந்து கொள்ள தலைவாழை இடை போடப்பட்டது. அனைவரும் இலையை போட்டு அனைவரின் இலையிலும் தண்ணீர் தெளித்து அங்கு உணவு பரிமாறப்பட்டது. 2 இட்லி, அத்தோடு பொங்கல், பூரி, வடை என்று சாம்பார் சட்னியோடு பரிமாற அனைவரும் அதனை சாப்பிட தொடங்கினர். அத்தியாயம் 118. உணவை உண்டு முடித்து அனைவரும் கையை கழுவி அப்படியே அந்த தரையில் அமர்ந்து விட்டனர். அப்பாடா, சாப்பிட்டது வயிறு ஃபுல்லா இருக்கு, அத்தை கொஞ்சம் கம்மியா பண்ணியிருக்கலாம் என்று கௌதம் கூறவும், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மாப்ள என்று மங்களம் கேட்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அத்தை, எல்லாமே வெரி டேஸ்டி என்று அவன் கூறவும் அதை கேட்டதும் அவருக்கு அத்தனை சந்தோஷம். யாழினி, மங்களம், கஸ்தூரி என்று மூவரும் அடுத்து அடுத்து அமர அஸ்வினி அவர்கள் மூவருக்கும் உணவை பரிமாற அவர்கள் மூவரும் உணவை உண்டு முடித்தனர். இப்ப நம்ம எல்லாரும் தோட்டத்துக்கு போலாமா என்று மதன் கேட்கவும், கண்டிப்பா போகணும், அங்க போகாம பின்ன வேற எங்க போக போறோம் என்று கேட்ட யாழினி, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாண்டா என்று அவள் கூறவும் அவன் சரி என்று தோல் ஒழுக்கினான். அந்த நேரம் அந்த வீட்டின் வாயிலில் மங்களம் மங்களம் என்ற அழைக்க அதில் மங்களம் எழுந்து, இருங்க நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன் என்று வாசலுக்கு வந்தார். அவரை பார்த்ததும், என்ன மங்களம், வாசல்ல பெரிய வண்டி நிக்குது, செருப்பெல்லாம் நிறைய கிடக்குது, யார் வீட்டுக்கு வந்திருக்கா என்று அவர் கேட்கவும் தன் வீட்டு பக்கத்து வீட்டு பெண்மணியை பார்த்த மங்களம், அது பாப்பா வந்திருக்காக்கா என்று கூறவும், யாரு, நம்ம அஸ்வினியா என்று அவர் கேட்கவும், ஆமா கூடவே சாந்தி மதினியும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்திருக்காங்க என்று கூறவும், ஓஹோ அஸ்வினி எங்க, ஆளை காணும், பார்க்கலாமா என்று அவர் கேட்கவும், உள்ளதா இருக்கா அக்கா என்று கூறியவர், அஸ்வினி என்று அழைத்தபடியே, நீங்க உள்ள வாங்கல அக்கா என்று அவரை அழைக்கவும், நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ற, நான் எதுக்கு, நான் இங்க நிக்கிறேன், நீ அவளை மட்டும் கூப்பிடு, பார்த்து 3-4 வருஷம் இருக்கும் இல்ல என்று அவர் கேட்கவும், 3 வருஷம் கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தது என்று மங்களம் கூறவும், அது என்னவோ உண்மைத்தான் என்று பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே மங்களம் குரல் கேட்டு அஸ்வினி மெதுவாக வெளியில் வந்தாள். அவளை மேலிருந்து கீழாக பார்த்து, பரவாயில்லையே புள்ள அம்புட்டு அம்சமா இருக்க, பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல என்று கூறவும், புன்னகையோடு எப்படி இருக்கீங்க பெரியம்மா என்று அவள் கேட்கவும், நான் என்ன நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்கத்தா என்று அவர் கேட்க, நானும் நல்லா இருக்கேன் பெரியம்மா என்று அவள் கூறவும், அப்பொழுதுதான் அவள் கழுத்தில் கிடந்த மஞ்சள் கயிற்றை பார்த்ததும், கல்யாணம் ஆயிடுச்சா மங்களம் என்று அவர் அதிர்ச்சியோடு கேட்கவும், அதை கேட்டதுமே, அது அக்கா ஆயிடுச்சு என்று கூறவும், யார் கூட என்று அவர் கேட்க, நம்ம சாந்தி மதினி மகன் கௌதம் கூட தான் என்று கூறவும், அட சொல்லவே இல்லை பாத்தியா, எங்களுக்கெல்லாம் பத்திரிக்கையே கொடுக்கவே இல்லை என்று அவர் கூறவும், இல்லை இல்லை அப்படி யாருக்கும் பெருசா சொல்லி பண்ணல, சின்னதா கோவில்ல வச்சு பண்ணியாச்சு என்று கூறவும், கோவில்ல வச்சு பண்ற அளவுக்கு அப்படி என்ன அவசரம்,
உனக்கு இந்த வீட்டுக்கு முதல் திருமணம், சாந்திய வசதியான இடம் தானே, பெருசாவே பண்ணிருக்கலாமே என்று கேட்கவும், அது மாப்பிள்ளையோட ஜாதகத்துல இத்தனை நாளுக்குள்ள பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்து அப்பதான் வந்தாரு. வந்த உடனேயே அவசர அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு என்று மங்களம் கூறவும், ஓஹோ, அதுக்குன்னு இப்படி பண்ணிருக்க வேண்டாம். எங்க யாருக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. எங்க கைக்குள்ள வளர்ந்த புள்ள துடுதுப்புன்னு கூட்டிட்டு போய் சென்னையில விட்டுட்டு வந்த. இப்ப என்னடானா புள்ளைக்கு கல்யாணம்னு பண்ணிட்ட என்று கூறவும், மங்களத்திற்கு என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியவில்லை. அந்த நேரம் தன் மனைவி வெளியில் சென்றதும், வீட்டின் உள் வராததும், தன் மகள் வெளியில் சென்றதும் என்று அனைத்தையும் கவனித்து மெதுவாக எழுந்து வெளியில் வந்த பைரவர் அந்த வீட்டின் பக்கத்து வீட்டு பெண்மணியை பார்த்து, என்ன மதினி என்று கேட்கவும், வாங்கப்பா வாங்க, கொஞ்சம் கூட பிள்ளைக்கு கல்யாணம் ஆன விஷயத்த ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தீங்களா என்று கேட்கவும், அட மதினி, அதுக்குதான் கூப்பிட்டு இருக்கேன் என்று கூறவும், என்ன என்று அவர் கேட்கவும், 5 கடை பிடிச்சு வச்சிருக்கேன், அத்தனையே வெட்டி உங்க எல்லாருக்கும் கறிசோறு போட வேண்டாமா? அன்னைக்கு போட்டு உங்க எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லத்தான் இத்தனை நாளும் சொல்லாம இருந்துட்டேன் என்று பைரவர் கூறவும், அதுக்குன்னு இத்தனை நாள் சொல்லாம இருப்பியா? எப்ப கல்யாணம் ஆச்சு என்று அவர் கேட்கவும், 10 நாள் முன்னாடி ஆச்சு, அது நாங்க எல்லாரும் ஊருக்கு போயிருந்தோமே என்று பைரவர் கூறவும், ஓஹோ, அதுக்கு தான் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போனீங்களா என்று கேட்கவும், ஆமாம் என்று தலை அசைத்த அஸ்வினியை பார்த்து, நீ உள்ள போடா என்று கூறவும், அவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக வீட்டின் உள்ளே நுழைந்து கொண்டாள். என்னைக்கு எங்களுக்கு கரிசோறு என்று அவர் கேட்கவும், அவ்வளோதானே, இன்னும் 3 நாள்ல ரொம்ப நல்ல நாள் வருது, அன்னைக்கு மண்டபத்துல வச்சு கரிசோறு, எல்லாரும் வந்து சேருங்க என்று கூறவும், அவ்வளோதானே, வந்து சொல்லுங்க, நாங்களும் வந்து சேருவோம் என்று சொல்லி, அப்போ சரி, நான் அப்புறமா வரேன், நான் வீட்டில் நிறைய செருப்பு கிடக்கவும் யார் வந்திருக்கா என்ன விஷயம்னு பார்க்கத்தான் வந்தேன் என்று கூறவும், சரி என்று தலையசைக்க மங்களம் தலையசைத்ததில் பக்கத்து வீட்டு பெண்மணியும் அவர் வீட்டிற்கு சென்று விட்டார். அதில் திரும்பி தன் கணவனை பார்த்து, விஷயத்தை பற்றி மதினி கிட்ட சொன்னீங்களா என்று கேட்கவும், இல்ல நான் சொல்லல, ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும், அதுவும் இல்லாம எல்லாருமே வந்திருக்காங்க, அவங்க வீட்டுல இருந்து அத்தை, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி, அவங்க குடும்பம் மட்டும்தான் இன்னும் வரல, அவங்கள மட்டும் வர சொல்லிட்டு அதுக்கடுத்து மொத்தமா இருக்கும்போது போட்டுடலாம் என்று பைரவர் கூறவும், என்ன மாமா போட போறீங்க என்று கேட்டபடியே வெளியில் வந்தான் கௌதம். அவனை தொடர்ந்து வெளியில் வந்த சாந்தி, யார் அண்ணா என்று கேட்கவும், பக்கத்து வீட்டு மதினி என்று அவர் கூறவும், ஓ சாந்தா மதினியா என்று கேட்க, ஆமா அவங்கதான், வாசல்ல நிறைய செருப்பு கிடக்கவும் யாரு என்னன்னு கேட்க வந்திருக்காங்க என்று கூறவும், அதை கேட்டதும் சாந்தியின் இதழில் மெல்லிய புன்னகை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்களா என்று கேட்கவும், சொல்லியாச்சு, 2 நாள் கழிச்சு நம்ம தெரு மண்டபத்துல எல்லாருக்கும் கரிசோறு போடலான்னு நினைக்கிறேன் என்று கூறவும், அதை கேட்டதும் அவர் கௌதமை பார்த்தார். ஏனென்றால் அவன் தானே திருமணத்தை பெரியதாக செய்ய வேண்டாம் என்று இத்தனை அவசரமாக செய்தது. அதனால் அவர் கௌதமை பார்க்கவும், அதில் பைரவரும் கௌதமை பார்த்து, அது மாப்பிள்ள, என்னதான் நீங்க அவசரமா கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லி ஆகணும் இல்ல, கல்யாணத்தை அவசரமா பண்ணிட்டோன்னு சொல்லிடலாம், ஆனா மாப்பிள்ளை நீங்க தான் எல்லாருக்கும் காட்டணும், அதுவும் இல்லாம முறைப்படி எல்லாருக்கும் கரிசோறு போடணும், இது எங்க வழக்கம், நீங்க பெருசா கல்யாணம் பண்ணி இருந்தாலும் கண்டிப்பா இதை தனியா செஞ்சிருப்பேன் என்று பைரவர் கூறவும், அதற்கு என்ன மாமா, தாராளமா பண்ணுங்க, உங்க பொண்ணு உங்க மாப்பிள்ளை உங்க பொண்ணுடைய கல்யாணத்தை நீங்க இப்படி எல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும், நான் தான் அவசர அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருந்தேன், அதனால அவசரமா எல்லாமே பண்ணிட்டேன், ஆனா உங்களுக்கு எந்த அவசரமும் வேண்டாம், நீங்க பொறுமையா எல்லாமே பண்ணுங்க, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன், நீங்க என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க என்று சிரிப்போடு அவன் கூறவும், அதை கேட்டதும் அவருக்கு அத்தனை நிம்மதியாக இருந்தது. அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லதானே மாப்பிள்ள என்று கேட்கவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா என்று அவன் கூறி முடிக்க, அப்போ என்ன மாப்பிள்ள, அப்போ பெருசா பண்ணிடலாம் என்று பின்னால் கேட்ட குரலில் கௌதம் மெதுவாக திரும்பி பார்க்க அங்கு கேசவன் நின்று இருந்தார். தனது லுங்கியை எடுத்து மடித்து கட்டியபடி, அப்போ கெடா வெட்டிடலாமா என்று கேட்கவும், கெடாவா என்று புரியாமல் கௌதம் கேட்க, ஆமா ஆடு என்று சொல்லவும், ஆடா என்று அவன் கேட்க, ஆமா, ஊர் மொத்தத்துக்கும் சொல்லணும் இல்ல, என் மருமகளுக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு என்று கூறவும், அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை, ஆனாலும் தலையசைத்து,
நீங்க எத்தனை நாளும் செய்யுங்க, பணம் இருக்குல்ல என்று கௌதம் கேட்க, அதெல்லாம் இருக்குது மாப்ள என்று கூறி அவன் தோளில் தட்டி கொடுத்த கேசவன் அதன் பிறகு என்ன அவர்களுக்குள் வேலையில் இறங்கிவிட்டார்கள். இளைஞர்கள் அனைவரும் ஒன்றாக தோட்டத்திற்கு செல்வதாக கிளம்பிவிட அந்த கையில் உடையை எடுத்துக்கொண்டு அஸ்வினி, யாழினி, ஹரிணி, திவ்யா மற்றும் ஆண்கள் படைகளும் தங்கள் கையில் உடைகளை எடுத்துக்கொண்டு அங்கு இருந்து ஒன்றாக தோட்டத்திற்கு கிளம்பி இருந்தனர். பெரியவர்கள் வரவில்லை என்று கூறிவிட இளைஞர்கள் மட்டும் சென்று விட்டனர். அவர்கள் வீட்டின் பின் வாயிலாக இருந்து அந்த பெரிய கதவை திறந்து கொண்டு அந்த வயல்வெளியில் கால் பதித்த அஸ்வினியின் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை. அத்தனை சந்தோஷமாக மெல்ல மெல்ல ஒவ்வொரு அடிகளாக எடுத்து வைத்து நடக்க தொடங்கினாள் அவள். அவளை பின்தொடர்ந்து வந்த கௌதம் கால் வழுக்குமோன்னு பயமா இருக்கு என்று அவன் கூறவும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதான் என்று கூறியவள் வேகமாக நடக்க தொடங்கினாள். அவளுக்கு அவளுடைய சொந்த ஊரில் அவளது சொர்க்க பூமியில் நடப்பதற்கா அவளுக்கு கஷ்டம். அந்த இடம் அவளுக்கு மேலும் சந்தோஷத்தை கொடுக்க அதில் இதழ்கள் நிறைந்த புன்னகையோடு வேகமாக நடந்து அந்த தோப்பின் உள்ளே நுழைந்தாள். தென்னை, வாழை என்று அந்த தோப்புகளை பார்த்த பொழுது பச்சை பசேல் என்று இருந்தது. சில்லென்ற காற்றும் வீச அது அவர்களுக்கே மேலும் சுகத்தை கொடுத்தது. இங்க எங்க குளிக்க போறோம் என்று சுற்றிலும் பார்த்தபடி ஹரிணி கேட்கவும், அதோ அங்க என்று கை காட்டினாள் யாழினி. அவள் கை காட்டிய திசையில் பீச்சென்று வந்து கொண்டிருந்த தண்ணீரின் நடுவில் அந்த சிறிய தொட்டி ஒன்று இருந்தது. அது உள்ள குதிச்சு குளிச்சா சும்மா செம்மையா இருக்கும் என்று கூற, திரைப்படத்தில் மட்டும் பார்த்த அந்த காட்சி இன்று அவர்கள் நிறைவேற்றப் போவதில் ஒரு மாதிரி கிளுகிளுப்பாகத்தான் இருந்தது பெண்களுக்கும். அனைவரும் அந்த தொட்டியை நோக்கி நகர தொடங்கினர். அத்தியாயம் 119. எங்க குளிக்க போறோம் என்று ஹரிணி கேட்கவும், அதோ அங்க என்று கை காட்டினாள் யாழினி. அவள் கை காட்டிய திசையில் அந்த பெரிய பைப்பில் இருந்து வேகமாக வெளியில் வந்து கொண்டிருந்த நீரும் அது நிறைந்து கொண்டிருந்த தொட்டியையும் பார்த்து, அந்த தொட்டிலையா இல்ல அது பக்கத்திலேயா என்று திவ்யா கேட்கவும், அதுக்கு உள்ள என்று கூறவும், அதை கேட்டதும் சினிமாவில் மட்டுமே பார்த்த காட்சி இன்று நிறைவேறப் போவதில் ஒரு மாதிரியாக, அது உள்ள குளிக்க போறோமா என்று திவ்யா கேட்கவும், ஆமா வாங்க எல்லாரும் குளிக்க போலாம் என்று அழைக்கவும், எல்லாருமே வா என்று ஆண் பெண் என்று அனைவரையும் பார்த்து கேட்கவும், ஆமா ஏன் குளிக்க மாட்டீங்களா, அதெல்லாம் ஜாலியா இருக்கும், வாங்க வாங்க என்று கூறி ஒன்றாக ஒன்றாக அனைவரும் உள்ளே குதித்து விட்டனர். யாழினியும் அஸ்வினியும் ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து அந்த தொட்டியின் பக்கத்தில் சென்றவர்கள் தங்கள் கையில் இருந்த உடைமைகளை சற்று ஓரமாக வைத்துவிட்டு அந்த தொட்டியின் முன்பு சென்றனர். அந்த தொட்டியின் அவர்களின் இடைவரை உயரத்தில் இருந்தது. அந்த பெரிய தொட்டியை பார்த்ததும் இதனுள் எப்படி ஏறுவது என்று குழப்பத்தோடு திவ்யா, ஹரிணி மற்றவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அஸ்வினி மற்றும் யாழினி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தபடி அந்த தொட்டியின் மீது கையை வைத்து ஒரு ஜம்ப் செய்து அடுத்த நிமிடம் தொட்டியின் மீது ஏறி அமர்ந்தவர்கள் தொட்டியின் உள்ளே குதித்தே இருந்தனர். அதில் அனைவரும் அதிர்ச்சியோடு இருவரையும் பார்க்க, கமான் என்று யாழினி கை அசைக்க, அஸ்வினி கௌதமை பார்க்க, கௌதம் அஸ்வினியின் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்து தானும் சிரித்தபடி அந்த தொட்டியில் அவள் ஏறியது போலவே ஏறி உள்ளே குதித்தான். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது சிறிய தொட்டி போல் இருந்தாலும் உள்ளே பார்க்கும் பொழுது பாதி ஸ்விம்மிங் பூல் போல் அத்தனை பெரியதாக இருந்தது. 15 பேர் கூட உள்ளே குளிக்கும் அளவிற்கு பெரியதாக இருந்த அந்த தொட்டியில் அந்த 9 பேரும் ஒன்றாக நின்று இருந்தனர். தண்ணீர் வேகமாக வந்து கொண்டும் மீதி வெளியில் சென்று கொண்டும் இருந்தது. இந்த நீர் எல்லாம் எங்க போகுது என்று ஹரிணி கேட்கவும், அது இங்க இருந்து வயலுக்கு, அப்புறம் தென்னை, அதுக்கடுத்து வாழை, இப்படி எல்லா இடத்துக்கும் போகுது என்று யாழினி கூறவும், ஓ என்று தலையசைத்து அவர்களும் தண்ணீரில் மூழ்கி எழுந்து கொள்ள அதில் அத்தனை குளிர்ச்சியாக இருந்தது அந்த தண்ணீர். இந்த தண்ணி எல்லாம் எங்க இருந்து வருது என்று கௌதம் யாழினியிடம் கேட்கவும், எல்லாம் கிணத்துல இருந்துதான் அத்தான் என்று கூறவும், கிணறா என்று அவன் கேட்கவும், ஆமா இங்கதான் பின்னாடி இருக்கு 100 அடி கிணறு என்று கூறவும், அத்தனை அடியில கிணறா என்று கேட்க,
ஆமா, எங்க பூட்ட காலத்துல வெட்டப்பட்ட கிணறாம், பெருசா இருக்கும் என்று யாழினி கூறவும், ஓ அதை பார்க்கலாமா என்று கௌதம் கேட்கவும், குளிச்சு முடிச்சிட்டு போகும்போது அதை பார்த்துட்டு போலாம் என்று அவள் கூற, அனைவரும் சரி என்று தலையசைத்து புன்னகையோடு அனைவரும் அந்த நீரில் உள்ளே முங்கி எழுந்து குளித்து என்று இருக்க, அந்த நேரம் தன் மனதிற்குள் என்ன நினைத்தானோ ராகுல், என்ன யாழினி என்று அழைக்கவும், என்னடா என்று அவனை அவள் பார்க்க, அடிநாள் பார்த்து நான் வந்தேன் வீம்பாக, உன் பாவாட பூவில் நான் காம்பாக, காம்பாக வந்தேன் வீம்பாக, உன் வீட்டில் இந்நேரம் ஆள் இல்லையே, ஓடாதே பெண்ணே நான் தேல் இல்லையே, செவ்வாழையே என்று ராகுல் யாழினியை பார்த்து பாடல் பாடவும், அதை கேட்டதுமே அவள் அவனை அமைதியாக பார்த்து கொண்டு இருக்க அர்ஜுன் பார்த்தான். இந்த பாடலை அவன் அல்லவா பாடியிருக்க வேண்டும் அவளை பார்த்து. ஆனால் ராகுல் பாடியதில் கொஞ்சம் கோபம் இருந்தது. யாழினி அவனை சிரிப்போடு பார்த்து, அப்படியா என்று கேட்டவளோ, அதுக்கென்ன, இந்தா தாராளமா வரலாம், ஆனா விஷயத்த வனஜா கிட்ட நான் சொல்லட்டுமா என்று கேட்கவும், அடியே கம்முன்னு இரு என்று அவன் கூறவும், அதை கேட்டதும் கம்முன்னு இருக்கணுமா என்று அவள் கேட்டபடியே, இப்பவே இரு, நான் உடனே போய் வனஜா கிட்ட சொல்லி வைக்கிறேன் பாரு என்று கூறவும், வனஜா யாரு என்று கேள்வி எழுந்த பொழுது, வனஜாவா என்று அவள் வாயை திறக்க, சட்டென்று அவள் வாயை பொத்தி, கம்முன்னு இரு யாழினி என்று அவன் சொல்ல அந்த இடம் சிரிப்பு அலை மூண்டது. அஸ்வினி சிரித்தபடி ராகுலின் தோளில் அடித்து, அவன் மேல இருந்து கையை எடுடா என்று கூறவும், முதல்ல இவ வாயை பொத்திட்டு இருக்க சொல்லு என்று அவன் கூற, அவ வாயை பொத்திட்டு தான் இருந்தா, நீதான் சும்மா இல்லாம பாட்டு பாடி அவளை வம்புக்கு இழுத்த என்று அவன் கூறவும், ஆமா அப்படிதான் இழுப்பேன், ஏன்னா இவன் என் அத்தை பொண்ணு, அதுக்கு இவ வனஜா பத்தி பேசுவாளா என்று அவன் கூறவும், ஆமா பேசுவோம், நானே சொல்லுவேனே, வனஜா யார் தெரியுமா என்று அஸ்வினி ஆரம்பிக்க, அதில் சட்டென்று யாழினி வாயில் இருந்து கையை எடுத்தவன் அஸ்வினியின் வாயை பொத்த செல்ல, அதில் யாழினி சிரித்தபடி மூச்சு வாங்கியவள், வாயை பொத்தி எங்களை கொல்ல பாக்குறியாடா என்று கேட்டவள் சட்டென்று ராகுலை பிடித்து தண்ணீரின் உள்ளே முக்கிவிட, அதில் உள்ளே சென்ற ராகுல் அதே வேகத்தில் வெளியில் வந்து யாழினியை பிடித்து உள்ளே தள்ள என்று அந்த தண்ணீருக்குள் ஒரு ரணகலம் நடக்க தொடங்கியது. ஒரு பக்கம் மதன் உள்ளே வந்து யாழினியை தள்ளி அவன் ராகுலை காப்பாற்ற, அதில் அஸ்வினி மதனை சேர்த்து உள்ளே தள்ள என்று நால்வருக்கும் இடையில் பெரிய ரகளை நடந்து கொண்டிருந்தது. அதனை பார்த்த கௌதம், பார்த்து பார்த்து என்று கூறவும், நால்வரும் ஒருவரை ஒருவர் தண்ணீரின் உள்ளே முக்கி எழும்ப என்று ஒரு இடத்தில் அவர்களை சோர்ந்து போயினர். அப்படியே தண்ணீரை விட்டு வெளியில் வந்து அந்த திண்டில் ஏறி அமர்ந்தவர்கள், சுத்தமா முடியல என்று கூறவும், எதுக்கு இத்தனை பிரச்சனை என்று கேட்டான் கௌதம். அது நாங்க இப்படிதான் எப்பவுமே என்று சிரித்தவள், இத்தனை வருஷம் ஆயிட்டு, நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க 4 பேரும் இப்படிதான் ஏதாவது ஒரு விஷயத்துல சண்டை போட்டுட்டே இருப்போம் என்று அஸ்வினி கூறவும், ஆமாமா லாஸ்ட் டைம் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இதோ இந்த ராகுலு மதனும் சேர்ந்து லாஸ்ட் டைம் நல்லா ஞாபகம் இருக்கும், இந்த ராகுலும் மதனும் சேர்ந்துதான் இந்த அக்காவை கீழே தள்ளி விட்டுட்டாங்க என்று யாழினி கூறவும், என்ன அஸ்வினியை தள்ளி விட்டுட்டாங்களா என்று கௌதம் கேட்கவும், ஆமா என்று கூறியவளோ, அது என்ன என்று விவரிக்க செல்ல, சட்டென்று அவள் வாயை மூடி சும்மா இருடி என்று அஸ்வினி கூறவும், அதில் ஓ சாரி என்று அமைதியாகி போனாள். அதில் கௌதம் அஸ்வினியை பார்க்கவும், அவள் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, குளிங்க எல்லாரும் போலாம் என்று கூறவும், அவர்களும் தண்ணீரின் உள் முங்கி எழுந்து என்று ஒரு வழியாக குளித்து முடித்து ஒன்றாக வெளியில் வந்து சேர்ந்தனர். அனைவரும் வெளியில் வந்த பொழுது மூச்சு வாங்கியது, வயிறு பசிப்பது போல் ஒரு உணர்வு கொடுத்தது. இங்க கிணறு எங்க இருக்கு என்று கௌதம் கேட்கவும், அட காற்றேன்னு சொன்ன இல்ல என்று கேட்ட யாழினி, வாங்க அதோ அங்குதான் இருக்கு என்று அங்கு கௌதமை கூட்டி சென்று அந்த பெரிய கிணறை காட்டினாள் யாழினி. அனைவரும் மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தனர். 100 அடியில் இருந்தது அந்த கிணறு. ஆனால் அதில் 50 அடியில் தண்ணீர் இருந்தது.
அதனை பார்த்ததும் இவ்வளோ பெரிய கிணறு என்று பார்க்கும் பொழுது அத்தனை ஆச்சரியமாக இருந்தது. இது உள்ள குதிச்சா எப்படி மேல வருவீங்க என்று ஹரிணி கேட்கவும், அதுதான் படி இருக்கே என்று காட்ட, படியா, அது எங்க இருக்கு என்பது போல் அனைவரும் பார்த்தனர். காரணம், படி என்பது அடுத்தடுத்து கற்கள் இல்லாமல் ஒரு கற்களும் அடுத்த கற்களுக்கும் அதிக இடைவேளை இருந்து கற்களை பார்த்ததும் இதில் எப்படி ஏறி வெளியில வர முடியும் என்று ஹரிணி மற்றும் திவ்யா இருவரும் கேட்க, அதெல்லாம் வெளியில வந்துடலாம் என்று சிரித்தபடி கூறியவள், ஆனா இந்த ஊர்ல உள்ள ஆளுன்னா பெருசா தெரியாது, வெளியூர் ஆட்கள்னா ரொம்ப திணறிடுவாங்க என்று கூறியவள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது உள்ள குதிச்சு வெளியில வரதெல்லாம் ரொம்ப ஈஸி என்று கூறி முடிக்கும் பொழுது, ஆனா எனக்கு இந்த கிணறெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்குப்பா, நான் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறேன் என்று கூறிய ஹரிணி சற்று பின்னால் 2 அடி சென்று நின்று விட்டாள். அவளை தொடர்ந்து திவ்யாவும் அந்த கிணறை பார்த்துவிட்டு 2 அடி பின்னால் செல்ல, அவர்களை தொடர்ந்து அந்த இடத்திற்கு வந்த அஸ்வினி திவ்யாவின் அருகில் நெருங்கி சென்று, என்னாச்சு என்று கேட்கவும், கிணறு ரொம்ப பயமா இருக்கு என்று கூறவும், சிரித்த அஸ்வினி மெதுவாக எட்டி பார்த்தாள். முன்னாடி இருந்ததை விட தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இல்ல என்று யாழினியை பார்த்து அஸ்வினி கேட்கவும், அது ஆமா, கொஞ்சம் தண்ணி கம்மியா தான் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் ஓகே தான் என்று கூறவும், அதில் சரி என்று தலை அசைத்து அந்த நீரை பார்த்து கொண்டு நின்று கொண்டு இருந்தாள். பேசியபடியே அங்கு நின்று கொண்டு இருக்க கௌதம் போனில் பேசிக்கொண்டு அங்கு வந்து கிணறை பார்த்துவிட்டு, நல்லா பெருசா இருக்கு என்று கூறவும், ஆமா என்று மூவரும் பேசியபடி இருந்த பொழுது அந்த செயல் எதிர்பாராமல் நடந்தது. அஸ்வினி கால் வலிக்கு அந்த பெரிய கிணற்றில் பொத்தென்று உள்ளே விழுந்திருந்தாள். அதை பார்த்ததும் அனைவரும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டனர். அஸ்வினி என்று கௌதம் அழைத்தபடி சட்டென்று அவனும் அவளை தொடர்ந்து அந்த கிணற்றின் உள்ளே குதித்து விட்டான். அனைவருக்கும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று விட்டனர். அத்தியாயம் 120. அந்த பெரிய கிணற்றை அனைவரும் எட்டி பார்த்து கொண்டு இருக்க, அங்கு நின்று கொண்டிருந்த அஸ்வினியும் அதை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் எதிர்பாராத விதமாக அவள் கால் வலிக்கு அந்த கிணற்றில் விழுந்துவிட, அவள் விழுந்ததை பார்த்த கௌதம் அதிர்ச்சியோடு அஸ்வினி என்று சத்தமாக அழைத்த அவன் அவளை தொடர்ந்து அந்த கிணற்றின் உள்ளே அவளை காப்பாற்ற விழுந்து விட்டான். அத்தா என்று யாழினி சத்தமிட, அண்ணா என்று திவ்யா மற்றும் அர்ஜுன் சத்தமிட, யாருடைய சத்தமும் கேட்காத அளவில் தூரமாக சென்று இருந்த அவன் அந்த 50 அடி ஆழத்தில் அந்த கிணற்றின் தண்ணீரில் உள்ளே அடைந்து இருந்தான். அனைவரும் இந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று இருக்க, அந்த நீரினுள் விழுந்து இருந்த அவனும் வேகமாக உள்ளே மூழ்கி அவளை தேடி வெளியில் வந்தவன் மூச்சு விட்டபடி அஸ்வினி என்று சத்தமிட, அந்த நேரம் அந்த நீரின் உள்ளிருந்து மெதுவாக வெளியில் வந்தாள் அவள். அவளை பார்த்த பின்புதான் அனைவருக்கும் அத்தனை ஆசுவாசமாக இருந்தது. அவளை பார்த்த வேகத்தில் வேகமாக நீந்தி அவள் அருகில் சென்றவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். தன்னை அணைத்து இருந்த கௌதமை தானும் அணைத்து கொண்டவள், அத்தா பயந்துட்டீங்களா, எனக்கு நீச்சல் தெரியும் என்று அவள் கூறவும், ஆனா உனக்கு நீச்சல் தெரியும்னு எனக்கு தெரியாது இல்ல, அதுவும் இல்லாம இத்தனை அடி ஆழத்துல என்று அவன் அவளை தண்ணில் இருந்து பிரித்து பார்த்து கேட்கவும், இதே கிணத்துல நானும் 10 வயசுலயே உள்ள குதிச்சு குளிச்சுட்டு போயிருக்கேன் என்று சிரிப்போடு அவனை பார்த்தவள், இது என் சொந்த ஊரு, என் ஊர்ல என் வீட்டு கிணறுல எனக்கு பயமா என்ன அத்தான் என்று அவனை அணைத்து விடுவித்தாள். கௌதம் மற்றும் அஸ்வினியை மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் கௌதம் அஸ்வினி மீது வைத்து இருக்கும் காதல் பற்றி அனைவருக்கும் தெரிந்தது. அதற்கு மேல் யாரும் எதுவும் பேசாமல் மௌனமாக அவர்களை பார்த்து கொண்டிருக்க, இப்ப எப்படி வெளியில வர போறீங்க என்று யாழினி சத்தமாக கேட்கவும், அதில் நீ வாய் மூடு என்று கூறிய அஸ்வினி, வாங்க அத்தான், இப்படி வெளியில போயிடலாம் என்று அவனை அழைத்து கொண்டு அந்த படியில் ஏறி மெதுவாக வெளியில் வந்து சேர்ந்தாள். அத்தான் என்று சிரிப்போடு தன் அத்தானை பார்த்த அவளுக்கு தன் அத்தான் தன் அக்கா மீது வைத்திருக்கும் நேசத்தை பார்த்த பொழுது அத்தனை சந்தோஷமாக இருந்தது. இவனுக்கு பரீட்சை வைக்க வேண்டும் என்று தானே அவள் இங்கிருந்து கிளம்பி சென்றதை
அதனை நினைத்த பொழுது அவள் இதழில் புன்னகை பூத்தது. என்னாச்சி என்று கௌதம் கேட்கவும், ஒன்றும் இல்லை என்று தன் கையில் இருந்த அவனது துண்டை அவனிடம் நீட்டவும், அதை வாங்கி தலையை துவற்றி கொண்டவன் மற்றொரு துண்டை தன் அக்காவிடம் நீட்ட அஸ்வினியும் அதனை வாங்கி தலையை துவட்டி கொண்டாள். அக்காவுக்கு நீச்சல் தெரியும், பயப்படாதீங்கன்னு நான் சொல்றதுக்குள்ள உள்ள குதிச்சிட்டீங்க என்று யாழினி கூறவும், அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு யாழினி என்று அவன் கூற, அதை கேட்டதும் அவள் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை பூத்தது. அவள் தன் அத்தானை புன்னகையோடு பார்த்து, சரி இதுக்கு மேலேயும் இங்கு இருக்க வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்கு போலாம், வயிறு ரொம்ப பசிக்குது என்று யாழினி அனைவரையும் பார்த்து கூற, அதுவே சரி என்று தோன்றியது. அனைவரும் மெதுவாக நடந்து அந்த வயல் வழியாக அந்த வீட்டிற்கு சென்றனர். வீட்டின் பின் வாயிலாக கதவு திறந்தே இருக்க அனைவரும் வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்தனர். சரி எல்லாரும் ரூம்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, இவ்வளோ நேரமா குளிச்சுட்டு வர்றதுக்கு என்று கேட்ட சாந்தி அனைவரையும் அவர்கள் அறைக்கு அனுப்பி வைக்க அஸ்வினி மற்றும் கௌதம் இருவரும் அவர் அறைக்கு சென்றனர். ராகுல் மற்றும் மதன் இருவரும் நாங்க வீட்டில் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரோம் என்று கூறி ஒன்றாக அவர்கள் இருவரும் ராகுல் வீட்டிற்கு சென்றுவிட, யாழினி திவ்யா மற்றும் ஹரிணி உடன் அவள் அறை சென்றவள் அங்கு இருந்த அவள் உடையை எடுத்துக்கொண்டு, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் கீழே போய் அப்பா ரூம்ல பண்ணிக்கிறேன் என்று அவள் சொல்லவும், ஓகே என்று இருவரும் தலையசைக்க யாழினி கீழே சென்றுவிட ஹரிணி மற்றும் திவ்யா அறை உள்ளே நுழைந்து கொண்டனர். கௌதம் மற்றும் அஸ்வினி அறை உள்ளே நுழைய கௌதம் வேகமாக கதவை மூடினான். அந்த சத்தத்தில் திரும்பி பார்த்த அஸ்வினியை வேகமாக இறுக்கமாக அணைத்து கொண்டான். அதான் என்ன ஆச்சு என்று அஸ்வினி கேட்கவும், பயந்துட்டேண்டி என்று அவன் மேலும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவன், அத்தான் கீழே எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க, அதனால சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு போகணும் என்று அஸ்வினி சொல்லவும், அதில் அவளை பார்த்த அவன் சட்டென்று அவள் தலையை பிடித்து நிமிர்த்தி அவள் இதழில் அழுத்தமாக ஒரு முத்தம் பதித்தான். இதை சற்றும் எதிர்பார்க்காத அவள் அவன் முத்தத்தில் திணறி போனாள். அத்தா என்று அவள் அழைக்க அவள் குரல் செவியில் கேட்டாலும் சிறிது நிமிடம் முன்பு நடந்த அதனை அவனால் சுத்தமாக மறக்க முடியவில்லை. இந்த நிமிடம் மட்டும் அவனுக்கு என்று ஒரு கருவறை இருந்தால் அதில் அவளை மொத்தமாக அடக்கியிருப்பான். அந்த அளவிற்கு அவனுக்கு பயம் இருந்தது. அத்தா என்று அவள் மீண்டும் அழைக்க அந்த அழைப்பில் அவள் இதழை விடுவித்தான். அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். தானும் அணைத்து கொண்ட அவள் அவன் முதுகை தடவி கொடுத்து, எதுக்காத்தான் இந்த பயம், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று அஸ்வினி சொல்லவும், அதில் தன்னிலிருந்து அவளை பிரித்த அவன், நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை அஸ்வினி, எங்க எப்போ எப்படி என் வாழ்க்கை உன்னோட மாறுனுச்சு என்று எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியவில்லை. நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், ஐ லவ் யூ அஸ்வினி என்று அவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். காற்று கூட அவர்கள் இருவருக்கும் இடையில் செல்லாத அளவிற்கு அவனது அணைப்பு இருக்க, அவனது அணைப்பில் திணறி போன அவளோ மேலும் அவனை அணைத்து அவன் மார்பில் முகம் புதைத்தாள். அவள் உடை ஈரமாக இருப்பதை பார்த்த அவன், சரி நீ முதல்ல ட்ரெஸ்ஸ மாத்து என்று கூறவும், நீங்க என்று அவள் கேட்க, நானும் மாத்துறேன் என்று அவன் கூற, அவள் அந்த பெட்டியை திறந்து அதில் இருந்த இருவருக்குமான உடைகளை வெளியில் எடுத்தாள். அவனுக்கான உடையை அவன் கையில் கொடுக்க அதை புன்னகையுடன் வாங்கி கொண்டான். தனக்கு ஒரு புடவையை எடுக்கவும், இந்த சுடிதார் போடு, இதுதான் உனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும் என்று அவன் கூறவும், அதை கேட்ட அவள் சரி என்று தலையசைத்து இருவரும் உடையை மாற்றத் தொடங்கினர். அனைவரும் உடையை மாற்றிக்கொண்டு கீழே வர அங்கு அவர்களுக்காக மதிய உணவு தடபுடலாக காத்து கொண்டு இருந்தது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் என்று அனைத்தும் அவர்களுக்காக காத்து கொண்டு இருக்க, அதனை பார்த்தபடி அங்கு வந்த ஹரி, ஓ மை காட், இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் என்று சொல்லவும், அதை கேட்டதும் அங்கு வந்த மங்களம் புன்னகையோடு, உட்காருங்க தம்பி சாப்பிடலாம் என்று கூறவும், கண்டிப்பா ஆன்டி என்று அவன் கூற, ஆன்டி இல்ல சித்தின்னு சொல்லு என்று சாந்தி கூறவும், அதை கேட்டதும் ஓகே சித்தி என்று கூறவும், மங்களம் சிரித்தபடி உள்ளே நுழைந்த அவர் மேலும் தண்ணீர், இலை என்று அனைத்தையும் கொண்டு வந்து அவர் வெளியில் வைக்கவும், அவரை பார்த்து சிரித்த அவன் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டான். மாடியிலிருந்து ஒருவராக படியில் இறங்கி வர அனைவரையும் அவன் பார்த்தபடி, சீக்கிரம் வாங்கப்பா, இங்க சாப்பாடு வாசனை ஆளு தூக்குது, சீக்கிரம் வாங்க என்று ஹரி கூறவும், அர்ஜுன், யாழினி என்று அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக கீழே வந்தனர்.
அஸ்வினி, கௌதம் என்று அனைவரும் வந்து சேர, அத்தோடு மதன் மற்றும் ராகுல் இருவரும் உடையை மாற்றி அங்கு வந்து சேர்ந்து இருந்தனர். நல்ல வேளை எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன் என்று மதன், ராகுல் இருவரும் சொல்லவும், அதை கேட்ட அஸ்வினி, உங்களை விட்டுட்டு நாங்க சாப்பிட்டுருவோமா, வந்து உட்காருங்கடா என்று சொல்ல, அதில் இருவரும் சென்று அமர்ந்து கொள்ள, யாழினி அனைவருக்கும் இலையை போட அதை பார்த்த கஸ்தூரி, நீயும் உட்காரு யாழினி, உனக்கும் நல்லா பசிக்கும், சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு நீ பரிமாறு என்று கூறவும், அவளும் அதுவே தனக்கு சரி என்று தோன்றிவிட அவளும் அங்கு இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டாள் ராகுல் அருகில். அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட வேகமாக உணவை சாப்பிட்டு முடித்தனர். எழுந்து அனைவரும் கையை கழுவி வீட்டின் உள்ளே நுழைந்தவர்கள், அப்பாடா வயிறு ஃபுல்லு, அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அனைவரும் அமர, நல்லா தூக்கம் வரும், ஏற்கனவே பயணம் செஞ்சு வந்தது, நல்லா தூக்கம் வரும், அதனால எல்லோரும் ரூம் போய் நல்லா தூங்கி எழுந்து வாங்க, நல்லா குளிச்சிருக்கீங்க இல்லையா என்று கஸ்தூரி சொல்லவும், அதை கேட்ட ஹரி, ஆமா சித்தி என்று சொல்லவும், அதை கேட்ட சாந்தி, அவங்க உனக்கு சித்தி இல்லை அத்தை என்று கூறவும், அதை கேட்ட ஹரி திரும்பி தன் அத்தையை பார்த்து, இவங்களும் இவங்களும் என்று நிறுத்தவும், இவங்க மங்களத்துடைய அண்ணனுடைய மனைவி, அதனால இவங்க உனக்கு அத்தை, அஸ்வினியுடைய அம்மா உனக்கு சித்தி, அதுவே அஸ்வினியுடைய அத்தை உனக்கு அத்தை என்று கூறவும், ஓகே ஓகே, அப்போ அஸ்வினி நீ யாரை எப்படி கூப்பிடுறன்னு முன்னாடியே சொல்லிருமா, நானும் உன்னை ஃபாலோ பண்ணி அப்படியே அவங்கள கூப்பிடுறேன் என்று ஹரி கூறவும், அதை கேட்ட சிரித்த அஸ்வினி, சரிங்க அண்ணா என்று கூறவும், அதுக்கப்புறம் என்ன, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, இப்ப நான் போய் தூங்குறேன் என்று கூறிய ஹரி வேகமாக படியேறி மாடிக்கு சென்றவன் உண்ட உணவிற்கும் குளித்த குளிப்பிற்கும் அப்படியே மெத்தையில் படுத்தவன் தான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டான். கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.